இன்று இரவு வேளையிலே யோர்தானுக்கு அக்கறையிலே எலிசா என்கிற வார்த்தையை நாம் பார்ப்போம். யோர்தானுக்கு அக்கறையிலே எலிசா, எலிசா தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அல்லேலூயா. எலியாவும் எலிசாவும் அவர்கள் இருவரும் யோர்தான் நதிக்கரையில் சென்றார்கள். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி தன் சால்வை கையில் எடுத்து அதை முறுக்கி அந்த யோர்தானின் தண்ணீரை அடித்தார். உடனே அது 2ஆக பிரிந்தது. பாய்ந்து ஓடுகிற ஒரு நதி, யோர்தான் நதி, அது 2ஆக பிரிந்தது. அவர்கள் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த அக்கறையிலே இந்த எலிசா நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் எலிசாவுக்கு கிடைத்தது. எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்கான ஒரு இறுதி ஓட்டத்தை அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதிலே கடைசி கட்டமாக அவர் யோர்தான் நதியை தாண்டி அக்கறைப்பட்டார். அப்பொழுது கர்த்தர் அவரை அக்கினி சுழல் காற்றிலே, அக்கினி ரதத்திலே பரலோகத்திற்கு சாகாமலே உயிரோடு எடுத்து கொண்டார். அல்லேலூயா. அந்த ஒரு அற்புதமான ஒரு கட்டத்திலே எலியாவோடு கூட வேறு எந்த தீர்க்கதரிசிகளோ தீர்க்கதரிசிகளின் புத்திரரோ நிற்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு மகா பெரிய அற்புதமான தருணத்திலே எலிசா நின்று கொண்டிருக்கிறான், யோர்தானுக்கு அக்கறையிலே. அல்லேலூயா. இந்த மனிதன் கடந்து வந்த பாதைகளை நாம் பார்ப்பது நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே முதலாவதாக இந்த எலிசாவை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு அழகான காரியம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை கவனியுங்கள். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. தேவன் எலியாவோடு பேசுகிறார். எலியாவை, உன் ஊழிய ஓட்டம் நிறைவேற போகிறது. இப்பொழுது தேசத்தில் ராஜாவை ஏற்படுத்து. அதோடு கூட முக்கியமாக உன்னுடைய ஸ்தானத்திலே என் ஜனத்திற்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யும்படிக்கு இந்த எலிசா என்பவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை நீ நியமிக்க வேண்டும் என்று சொன்னார். 19-20 வசனங்களிலே பார்க்கிறோம். அப்படியே அவன் எலியா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் போட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனை என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அல்லேலூயா. அப்போ இந்த வேத பகுதி எலிசாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டத்தை காட்டுகிறது. முதல் முறையாய் அவனை பற்றின அறிமுக பகுதியாகவும் இருக்கிறது. எலியாவினுடைய வாழ்க்கை ஓட்டத்தின் இறுதி பகுதியாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த வாசித்த வசனத்திற்கு ஒரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அழைப்பு என்ற தலைப்பை கொடுக்கலாம். அல்லேலூயா. அழைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த வேத சம்பவத்தில் நாம் படித்தது போல எலிசாவுக்கு தேவனுடைய அழைப்பு வந்தது. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு எலியா மூலமாக வந்தது. அதுதான் விசேஷம். அப்படி ஒரு தேவ தெரிந்து கொள்ளுதலின்படி தேவன் எலிசாவை அழைத்தார். அவர் அந்த எலியாவை பின்பற்ற தொடங்கினார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அழைப்பு என்பது மிக மிக முக்கியம். உலகத்திலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எலிசா வாழ்ந்த காலத்திலும் அநேகர் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த எலிசாவுக்கு மட்டும் தேவனுடைய ஒரு அழைப்பு கிடைத்தது. அந்த அழைப்பு எலியாவை பின்பற்றி ஊழியம் செய்கிற அழைப்பு, கர்த்தராகிய தேவனுக்கு ஊழியம் செய்கிற அழைப்பு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பெரிய அழைப்பு. ஒரு தீர்க்கதரிசியாக தீர்க்க தரிசனம் உரைத்து அற்புத அடையாளங்கள் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் தீர்க்க தரிசன ஊழிய அழைப்பு. அந்த அழைப்பு அந்த நாட்களில் வாழ்ந்த எல்லாருக்கும் பொதுவாக யார் வேணா வாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அந்த அழைப்பை அந்த எலிசா என்கிற ஒரே மனுஷனுக்கு, தேவன் குறிப்பாய் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அன்பர்களே, பரலோகத்தின் தேவன் இன்றைக்கும் அப்படி அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் பரலோகத்தின் தேவனானவர் தான் செய்ய நினைத்த விசேஷமான காரியங்களை செய்வதற்காக மனிதர்களை அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே பல நற்காரியங்களை செய்வதற்கும் கூட தேவன் சிலரை அழைத்து ஏற்படுத்தி செயல்படுத்துகிறார். அவருடைய ஊழியத்துக்காகவும் அழைத்து ஏற்படுத்தி செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக? ஒரு கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக? ஒரு பெரிய வாக்குத்தத்த சந்ததியை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. ஆபிரகாமை சபை ஊழியம் செய்யும்படி தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அற்புத அடையாளங்கள் செய்து தீர்க்க தரிசன ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட முக்கிய 2 நோக்கங்கள். ஒன்று, கானான் தேசம், அதை சுதந்தரிக்க வேண்டும். இரண்டாவதாக, அவன் ஒரு பெரிய சந்ததியை அவனிலிருந்து புறப்பட செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்களும் தேவனுடைய மனதில் மறைந்திருந்த ரகசியம். அதை அந்த ஆபிரகாம் மூலம் அவர் தொடங்க சித்தமாய் இருந்தார். அவனை விசேஷமாய் அழைத்தார். அல்லேலூயா. அப்ப அழைப்பு என்பது பல்வேறு நோக்கங்களில் வருகிறது. மோசே என்பவனை தேவன் அழைத்தார். அவனை குறித்த நோக்கம், அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்க வேண்டும். கானான் என்கிற அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி இந்த ஜனங்களை நடத்த வேண்டும். ஒரு தலைவனாக அவன் நடத்த வேண்டும் என்பதற்காக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த மோசேக்கு முட்செடியிலே தோன்றி அழைப்பை கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி நிறைய அழைப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த காலகட்டத்திலே பரலோகத்தின் தேவன் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதையும் நான் முதலாவது சொல்லிவிட்டு அடுத்தது இந்த குறிப்பான அழைப்பை குறித்தும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவன் தன் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி இயேசு மூலமாக நமக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை தந்தார். அதை நேற்றைய தினத்திலே விவரமாக நாம் தியானித்தோம். இந்த ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, இம்மைக்குரிய மற்றும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மையெல்லாம் தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு நம் அனைவரையும் பொதுவாக அழைக்கிறார். உலகத்திலே எந்த மனிதனானாலும், நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறாயா, நீ வா, இயேசுவண்டை வா. இயேசுவிடத்தில் நீ வந்தால் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த அழைப்பு எந்த ஜாதி, மதம், இனம், மொழி என்கிற வித்தியாசம் இல்லாதபடி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பா இருக்கிறது. அந்த அழைப்பு இன்றைக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒரு அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்திலே பலவித பாரம் சுமக்கிறீர்கள். குறிப்பாக மனிதர்கள் தாங்கள் செய்த தவறுகளினாலே பல பாரங்களை சுமக்கிறாங்க. அந்த பாரங்கள் எல்லாம் மாறுவதற்கு இயேசுவண்டை வர வேண்டும். பாவ பாரம், நேற்றுக்கு சொன்னது போல பாவத்தின் காரணமாய் வரக்கூடிய தண்டனைகள், தீமைகளாகிய பாரம், இதிலிருந்தெல்லாம் இயேசு விடுதலையாக்கி இளைப்பாறுதலை நம்முடைய உள்ளத்திலே தருவார். அல்லேலூயா.
அது மட்டுமல்ல, நாம் சுமக்க வேண்டிய பாரங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு விவாகம் ஆகும் பொழுது குடும்ப பாரம் வருகிறது. பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற ஒரு பாரம் வருகிறது. ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையை செய்கின்ற ஒரு பாரம் வருகிறது. விவசாயம், மிருக ஜீவன்கள், தொழில்கள் எதுவா இருந்தாலும் ஒன்றை செய்யும் பொழுது அதனுடைய பாரத்தை அந்த மனுஷன் அந்த மனுஷி சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே இருக்கிறார் பாஸ்டர்ஸ் எல்லாம், இவர்கள் என்றைக்கு பாஸ்டர்ஸாக நியமிக்கப்பட்டார்களோ அன்றைக்கு முதல் சபையை நடத்துகின்ற ஒரு பாரம், பொறுப்பு அவங்க மேல இருக்கிறது. இப்படி யாருமே பாரம் இல்லாதவர்களாக நாம் இல்லை. அவரவருக்கு தரப்பட்ட அந்த கடமைகள், அதை செய்யும் பொழுது அதிலே பல பாரங்கள் இருக்கிறது. அது நல்ல பாரம், அவைகளை நாம் சுமந்தாக வேண்டும். அல்லேலூயா. அந்த பாரங்களை சுமக்கிறதையும் இயேசு நமக்கு எளிதாக்கி தருகிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, குடும்ப பாரத்தினால் வருத்தப்படுகிறவர்களே, தொழில் பாரத்தினால் வருத்தப்படுகிறவர்களே, பொருளாதார காரியத்தினால் பாரப்பட்டு நெருக்கப்படுகிறவர்களே, நீங்க எந்த விஷயத்திலே பாரம் சுமந்து தவித்தாலும் இயேசு அண்டை வாருங்கள். இயேசு உங்கள் உள்ளத்திலே இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. ஆகவே என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ இன்றைக்கு ஆகாத அவசியமில்லாத பாரத்தை சுமக்கிறியா? அந்த பாரத்தை நீ இயேசு அண்டை வரும் பொழுது அந்த பாரத்தை உன்னை விட்டு அகற்றி போட்டு உனக்கு இளைப்பாறுதல் தருவார். அல்லேலூயா. இயேசு அண்டை வா, பாவ பாரம் மாறும். நீ சுமக்க வேண்டாததை சுமந்து கொண்டு தவித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உனக்கு இளைப்பாறுதல் தருவார். அது மட்டும் இல்ல, நான் சுமக்க வேண்டிய பாரம் இது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லும் பொழுது அதை சுமந்துதான் ஆகணும். அதை சந்தோஷமா சுமக்கணும், அதை மனப்பூர்வமாக சுமக்கணும். அதே வேளையில் அந்த பாரத்தையும் ஆண்டவர் நமக்கு எளிதாக்கி தந்து நம்முடைய உள்ளங்களில் இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா, டென்ஷனா, பிரச்சனையா, இயேசு அண்டை வாருங்கள். இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். நீ அதே வேலை ஸ்தலத்திலே நல்ல மன நிம்மதியோடு வேலை செய்ய முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேலைக்கே நான் போக மாட்டேன், அந்த ஆபீஸுக்கே போக மாட்டேன், அந்த கம்பெனிக்கு போக மாட்டேன் என்று யாராவது நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீ ஏன் வேலையை விட்டு ஓடணும்? நீ ஏன் ராஜினாமா பண்ணிட்டு வரணும்? அதற்கு பதில் நீ முதல்ல இயேசு அண்டை வா. அல்லேலூயா. இயேசு அண்டை வந்தால் உன்னுடைய படிப்போ, உன்னுடைய வேலையோ, உன்னுடைய தொழிலோ, குடும்பமோ, எந்த விஷயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எளிதாக்கி தருவார், சமாதானமாக்கி தருவார். உங்கள் இதயத்தில் பரிபூர்ணமான நல்ல ஒரு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. இந்த வீட்டை வித்துட்டு ஓடிட வேண்டியதான், இந்த கிராமத்திலிருந்து இனி எப்படியாவது வேற எங்கேயாவது போயிட வேண்டியதான், அப்படி அடிக்கடி சிந்தித்து உங்களுக்குள் பேசி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அப்படி அல்ல. நீ ஏன் கர்த்தர் உனக்கு தந்த வீட்டை விட்டு ஓடணும்? நீ ஏன் கர்த்தர் உன்னை வளர்த்த கிராமத்தை விட்டு ஓடணும்? சில பிரச்சனைகள், அக்கம்பக்கத்து பிரச்சனைகள், அங்கே மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை, இப்படியெல்லாம் சில பிரச்சனை இருக்கு. ஆனா அதுக்காக நீ ஊரை விட்டோ வீட்டை விட்டோ ஓட வேண்டும் என்று நினைக்காதே. சிலரெல்லாம் வாழ்க்கையை விட்டே ஓடிடலாம், தற்கொலை பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. நீங்கள் யாராயிருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசு அண்டை வாருங்கள். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இந்த அழைப்பு இதுவரை யார் ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு கிட்ட வரலையோ, நீங்க இன்று ராத்திரி இயேசு அண்டை வாருங்கள். இயேசு நிச்சயமாக உன் சகல பாரங்கள், கஷ்டங்களை மாற்ற வேண்டியதை மாற்றி, சுமக்க வேண்டியதை உனக்கு எளிதாக்கி தந்து உனக்கு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. அந்த வசனத்திலே அதோடு நிறுத்தவில்லை. அடுத்து தொடர்ந்து, அதாவது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தொடர்ந்து அந்த 29-30 வசனத்தை பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உனக்கு எனக்கு இளைப்பாறுதலை தருவதற்கு இயேசு அழைக்கிறார். ஆனா அந்த இளைப்பாறுதல் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் இருக்கணும்னா, நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நுகத்தை நம்ம மேல ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சீஷத்துவம். அந்த சீஷத்துவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். நீ வா, உனக்கு சுகம் தருகிறேன். நீ வா, உனக்கு விடுதலை தருகிறேன். உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருகிறேன், நன்மைகளை தருகிறேன்.
இருதயத்தில் நல்ல இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தருகிறேன் என்று மட்டும் சொல்லி நிறுத்தாம, அப்போ நீ வந்து வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படித்தானே அர்த்தம் ஆகும். இது அப்படி இல்லை. நீ வா, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன். ஆனா நீ அடுத்தது என்ன செய்யணும்? என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொள்ளணும். அந்த நுகம் என்று சொல்லுவது என்னவென்றால், காளை மாட்டுக்கு கழுத்தில் வைக்கிறது, வண்டி மாடு இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் அதை வச்சுட்டா அதான் நுகம். அந்த நுகத்துக்குள்ள பூட்டப்பட்ட ஒரு மாடு, அது தன்னிஷ்டத்துக்கு ஓட முடியாது. எஜமானுடைய சித்தத்தை தான் அது செய்ய முடியும். எஜமானுடைய வழி நடத்துதல்ல போக முடியும். அதுதான். அதே மாதிரி நம்மளும் கூட இயேசுடைய கையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்முடைய எஜமானாக ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை நம்முடைய குருவாக ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை நம்முடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய மென்டர், நம்மை உருவாக்குகிறவராக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இயேசுவுக்கு நம்ம கழுத்தை கொடுக்கணும், நம்ம வாழ்க்கை கொடுக்கணும். அப்படி கொடுத்து இனி இயேசு சொல்றது தான் நான் செய்வேன், இயேசு காட்டின வழியில நடப்பேன், இயேசு தந்திருக்கிற வேத புஸ்தகத்தின் வசனங்களை படித்து அதன் வழி நடப்பேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நம்ம அந்த அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு சீஷத்துவத்துக்குள்ள வரணும். அப்படி சீஷர்களாய் மாறினால், நேற்றைக்கு நான் சொன்னது மாதிரி கடைசியில் வெளிப்படுத்தல் 3:21 படி அவர் தம்முடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட நம்மையும் உட்காரும்படி செய்வார். அல்லேலூயா. ஆகவே இதற்குத்தான் இயேசு ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்குள் வரும். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவிகள் எல்லாம் பயங்கரமான அக்கினியிலே போய் சேர்வார்கள். அது நித்திய அக்கினி என்று பைபிள் சொல்லுகிறது. அது சதாகாலமும் அங்கே அவர்கள் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. அந்த வாதிக்கப்படுகிறதுக்கு முடிவே கிடையாது. ஆனா அப்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்கே போகும் பொழுது நாமோ இயேசுவோடு கூட இருப்போம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருப்போம். அந்த மகிமையிலே, அந்த மேன்மையிலே நாம் இருப்போம். அதற்குத்தான் இந்த அழைப்பு. இயேசு அழைக்கிறார். இயேசு எதற்காக அழைக்கிறார்? நமக்கு இப்பொழுது இருக்கிற உலக வாழ்விலே ஆசீர்வாதம் சமாதானம் தருவதோடு இனி வருகிற மறுமையின் மகிமை வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த, நம்மை தயார்படுத்த அவர் நம்மை இன்று அழைக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதோடு கூட இந்த அழைப்பை ஏற்று இயேசு கிறிஸ்துவின் சீஷிகளாக வாழுகிறவர்களில் சிலரை குறிப்பிட்ட காரியத்துக்காக அவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் இப்படி அழைச்சார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு. அடுத்தது கலிலேயா கடலோரம் நடந்து போகும் பொழுது பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. என்னை பின்பற்றி வா என்று திட்டமாய் ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும், அதே மாதிரி யோவானுக்கும் யாக்கோவுக்கும் மத்தேயுக்கு, இப்படி பலருக்கு ஆண்டவர் குறிப்பாக என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அதிலே பேதுரு அந்திரேயாவை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் மீன்களை பிடிக்கிறவர்களா இருக்கிறீங்க, இனி என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை யாரா மாற்ற போகிறேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களா மாற்ற போகிறேன். அப்போ அந்த நோக்கத்தையும் சொன்னார். எப்பா, எனக்காக இந்த உலகத்தில் மனுஷர்களை பிடிக்கணும், அவர்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய், நித்திய இளைப்பாறுதலுக்குள் அவர்களை பிரவேசிக்க பண்ணும்படியாய் இந்த மனிதர்களை எனக்காக பிடிக்க நான் 3.5 வருடம் தான் இந்த உலகத்தில் ஊழியம் செய்வேன். பிதா என்னை அனுப்பின நோக்கத்தை சிலுவையிலே நிறைவேற்றி விட்டு நான் பரலோகம் போயிடுவேன். ஆனா நான் உங்களுக்காய் செய்த இந்த சிலுவையின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களை எனக்கு சீஷராய் மாற்ற உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. உனக்கு நித்திய ஜீவன் தருவதற்காக இயேசுவை பின்பற்றுகிறது ஒன்று, இது பிறருக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுப்பதற்காக இயேசுவை பின்பற்றும்படியான ஒரு அழகான அழைப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாக ஏற்படுகிறதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆரோனை கர்த்தர் ஸ்பெஷலா அழைத்தார். இந்த கால சபை ஊழியம், அந்த கால ஆசரிப்பு கூடார ஊழியம், அது பரிசுத்தமான ஊழியம், கனமான ஊழியம், ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஊழியம், பலி செலுத்தி ஜனங்களுக்கு தேவனுக்கும் நடுவில் நிற்கிற ஒரு ஊழியம். அதைத்தான் இன்றைக்கு சபை போதகர்கள் செய்து வருகிறோம்.
ஆரோனின் ஊழியம், ஆசாரிய ஊழியம், பழைய ஏற்பாட்டு ஆசாரிய ஊழியம், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தல ஊழியம், அதைத்தான் நிறைவேற்றி வருகிறோம். அப்ப இதுக்கெல்லாம் விசேஷமான அழைப்புகளை தேவன் தருகிறார். விசேஷமான அழைப்புகளை தேவன் தருகிறார். அப்போ இன்றைக்கு ராத்திரி வேளையிலே இந்த கூட்டத்திலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களில் சிலரை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். உங்களை எல்லாரையும் இயேசுவை பின்பற்றும்படி அழைக்கும் பொழுதே உங்களில் ஒரு சிலரை குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் செய்யும்படியாய் இயேசு உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் இயேசுவுக்காக, பரலோராஜ்யத்துக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியத்தினுடைய ஒரு நோக்கத்தை வைத்து உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. உங்களில் யாருடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட சிந்தனைகள் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது? இயேசு என்னோடு பேசுகிறார், ஊழியம் செய்யும்படி என்னை அழைக்கிறார். அடிக்கடி அந்த சிந்தை எனக்குள் வருகிறது. நான் எங்கு போனாலும் பிரசங்கம் கேட்கும் பொழுது எந்த பாஸ்டரா இருந்தாலும் ஊழிய அழைப்பை குறித்து பேசுகிறார். நான் போற கூட்டங்கள் எல்லாம் அவர் எந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசினாலும் அந்த பாஸ்டர் திடீரென ஊழிய அழைப்பை பேசுகிறார். அது என் செவியில கணீர்னு வருது, என் உள்ளத்துக்குள்ள அது வந்து இறங்குது. அப்படி யார் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? சொப்பனங்கள் எனக்கு தேவன் தருகிறார். சொப்பனங்கள் எல்லாம் பார்த்தா நான் பயிர்களை வளர்க்கிறது போலையோ, மீன்களை பிடிக்கிறது போலையோ, ஆடுகளை மேய்க்கிறது போலையோ, அல்லது வேத புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு நான் பேசுவது போலையோ, இப்படி ஊழிய சம்பந்தப்பட்ட சொப்பனங்கள், தரிசனங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் சிந்தியுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொப்பனம் மூலம், தரிசனம் மூலம், ஏதோ ஒரு பிரசங்கியார் மூலம், சிலருடைய தீர்க்க தரிசனங்கள் மூலம், அல்லது உங்களுடைய உள் உணர்விலே, உங்க சிந்தையிலேயே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசுவார் என்றால் நீங்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். செவி சாய்க்க வேண்டும். அது தேவனுடைய அழைப்பு. அல்லேலூயா. வாலிபர்களே கவனியுங்கள், பெரியவர்களே கவனியுங்கள். யாரை அவர் எப்பொழுது அழைக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அவருக்கு சின்னவர்களும் வேண்டும், பெரியவர்களும் வேண்டும். அல்லேலூயா. சின்ன சாமுவேலோடு சின்ன பையனா இருக்கும் போதே பேச ஆரம்பிச்சார். அவனை வருங்காலத்திலே பெரிய தீர்க்கதரிசியாய், பெரிய தலைவனாய், பெரிய ஆசாரியனாய் அவனை எழுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவார். சவுல் என்கிற பவுலோடு அவனுடைய தடகாத்திரமான காலத்திலே அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று துடிதுடிப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தமஸ்குக்கு போற வழியில ரோட்டில் வைத்து சந்தித்தார், அவனை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தர் அழைக்கிறார்? மோசேயை அழைத்த பொழுது அவனுக்கு வயது எத்தனை? 80 வயது. 80 வயதிலே ஓரேபிலே முச்சடியில் தரிசனமாகி மோசேயை அழைத்தார். வயது ஒரு பொருட்டல்ல, தேவனுடைய சித்தமும் திட்டமும் தான் காரியம். அல்லேலூயா. ஆகவே தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தால், சிறியவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கான அழைப்பு என்றால் தைரியமாய் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிடி ஸ்டட் என்கிற தேவ மனுஷன், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் இந்திய தேசத்தில் வந்து ஊழியம் செய்தார், சீனா தேசத்தில் ஊழியம் செய்தார். எல்லா ஊழியம் முடிச்சுட்டு 60 வயசுல இனி ரிட்டையர்ட் ஆயிடலான்னு சொல்லி அவர் வந்த பொழுது இங்கிலாந்து தேசத்திலே அவர் ஒரு போர்டு பார்த்தார், ஆப்பிரிக்க மக்களுக்கு மிஷனரி வேண்டும் என்று. இவர் ஆண்டவரே யாரையாவது ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புவையான்னு ஜோமனிக்கிட்டே இருந்தார். ஆனால் கர்த்தரோ இவரோடு பேசினார், நீ போ, நீ போ என்று. ஐயா, எனக்கு 60 வயசு, இந்தியாவில் ஊழியம் செஞ்சுட்டேன், சீனாவில் ஊழியம் செஞ்சுட்டேன், இனி இந்த 60 வயசுல நான் எப்படி ஆப்பிரிக்கா போக முடியும்? எனக்கு சரீரமும் ரொம்ப பாதிப்பா இருக்குது, எப்படி போய் சேருவேன்? ஆனா கடைசியில சுருக்கமா சொன்னா, கடைசியில் அவர் போனார். அல்லேலூயா. அந்த 60 வயசுக்கு பிறகு அவர் ஆப்பிரிக்காவில் செய்த ஊழியம் தான் மகிமையான ஊழியம். அல்லேலூயா. இந்தியாவில் தமிழ்நாட்டில் உதகமண்டலம், ஊட்டி, அந்த ஊட்டியில் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த ஊழியம் இன்றைக்கு பெருசா பேசப்படல. சீனாவில் ஹட்சன் டெய்லரோடு சேர்ந்து ஒரு டீமா ஊழியம் செய்திருக்கிறார், அது பெருசா பேசப்படல. ஆனா 60 வயசுக்கு பிறகு அவர் செய்த ஆப்பிரிக்க ஊழியம் இன்றைக்கும் அந்த சரித்திரம் சாட்சி பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை யாருக்கு தெரியும், உங்களுடைய வயதான நாட்களிலே
கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருப்பாரா இருக்கும். அழைப்பு உங்களுக்கு நேராய் வருகிறது என்றால் அதிலே தேவ நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அந்த அழைப்பை ஏற்க பயப்பட வேண்டாம். சின்ன பிள்ளைகளுக்கு ஒருவேளை அந்த அழைப்பு வரலாம். சின்ன சாமுவேலை அழைத்தது போல உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ வெறும் சின்ன பிள்ளைதான், ஆனாலும் நீ கர்த்தர்கிட்ட அந்த அழைப்பை சந்தோஷமா ஏற்றுக்கொள். அது வருங்காலத்திலே கிரியை செய்யும். இன்றைக்கே நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை அதற்கேற்ற நிலையில கர்த்தர் வளர்த்துவார், பக்குவப்படுத்துவார், படிக்க வைப்பார், எல்லாம் செய்வார். ஏற்ற வேளை வரும் பொழுது உன்னை கரம் பிடித்து தமக்கென்று பயன்படுத்துவார். அல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, this is the right time for you to choose your career. உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டிய கரெக்ட் டைம்ல நீ இருக்கிற. நான் முதியோரை பற்றி சொன்னேன், சின்னவங்களை பற்றி சொன்னேன். ஆனா உனக்கோ இன்று தீர்மானித்து நாளைக்கு நீ காலெடுத்து வைக்க முடியும். அந்த வயது உனக்கு, அந்த வருஷங்கள் உனக்கு, உன்னுடைய அனுபவங்கள். ஆகவே வாலிபர்களோடு இயேசு பேசுகிறாரா? மகனே, மகளே, என் ஊழியத்துக்கு வா, உலக வேலை வேண்டாம், என் ஊழியத்தை செய் என்று கர்த்தர் பேசுகிறாரா? இந்த தேசத்துக்கு உன்னை அனுப்புறேன்னு சொல்றாரா? அல்லது இந்த கிராமத்துக்கு நீ போகணும்னு சொல்றாரா? அல்லது என்னுடைய பாரத்தை நீ சுமக்கணும், என் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றி வா என்று பேசுகிறாரா? ஒரு தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறாரா? வாலிபர்களே, காலம் கடத்தக்கூடாது. அல்லேலூயா. காலம் கடத்தி பொன்னான அழைப்பை நீங்கள் வீணடிக்க கூடாது. தேவனிடத்திலிருந்து வருகிற அழைப்புக்கு உடனே செவி கொடுக்கணும், உடனே இதயம் திறக்கணும். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதை அங்கீகரிக்கணும், அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளணும். ஆமாண்டவரே, என்னோடு பேசும் ஐயா, நீர் அழைக்கிறீர் என்று எனக்கு புரிகிறது, நான் வருகிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்போம். யாரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது பதில் என்ன வந்தது? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்போம். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. அப்படி சொல்லி உங்க இருதயத்திலே அந்த அழைப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அடுத்தது தொடர்ந்து கர்த்தர் இன்னும் இன்னும் பேசுவார், இன்னும் நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அவருடைய வேளையிலே அழகாக உங்களில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த எலிசா எலியாவின் மூலம் வந்த ஊழிய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டுட்டு அவர் என்ன சொன்னாரு? ஐயா, ஒரு பெர்மிஷன் கொடுங்க, நான் வீட்டில் போய் அப்பாவையும் அம்மாவையும் ஒரு முத்தம் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் ஐயா என்று சொன்னார். ஏன்னா வயல்ல வேலை செஞ்சுட்டு நிற்கிறார். 12வது ஏரை பூட்டி உழுது கொண்டு நிற்கிறார். வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அழைப்பு வந்தது. அல்லேலூயா. அதனால அவர் சொன்னார், நான் வீடு மட்டும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொன்னார். எலியா ஓகே என்று சொன்னார், போ, ஆனால் நான் உனக்கு செய்ததை என்ன செய்யாத சொல்லுங்க, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அல்லேலூயா. என் சால்வை உன் மேல போட்டேன், தேவன் சொல்லி நான் வந்து போட்டேன், அதை நீ மறந்துடாத. அல்லேலூயா. சிறு வயதில் ஊழிய அழைப்பை பெற்றிருந்தாலும் நீ மறந்து விடாதே. எப்பொழுது ஊழிய அழைப்பை பெற்றாய்? சில ஆண்டுகளுக்கு முன்பா, சில மாதங்களுக்கு முன்பா, இந்த கன்வென்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவா? எப்ப பெற்றாலும் ஊழிய அழைப்பை மறந்து விடாதே, அதை ஃபாலோ பண்ணு. அல்லேலூயா. அதுக்கு நேரா வாழ தொடங்கு. ஊழிய அழைப்பை பெற்ற பிறகு நீ காலேஜில் படிக்க போறியா? அதுக்கேற்ற பாடங்களை தெரிந்து கொண்டு படி. உனக்கு தெரியும், ஊழிய அழைப்பு வந்தாச்சு, எனக்கு நான் வருங்காலத்தில் ஊழியக்காரி தான், ஊழியக்காரன் தான். அது தெரிஞ்சிட்டு போய் ஊழியத்துக்கு ஆகாத சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. அப்படி செய்யாதீங்க. அப்படி வந்துருச்சுன்னா ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு படிப்பை படியுங்கள். ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம், இங்கிலீஷ், தமிழ், அதெல்லாம் ஊழியத்தில் பிரயோஜனப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரித்திரங்கள் படிக்கலாம், பல காரியங்கள். அந்த ஊழியத்துக்கு ஏற்ற படிப்புகளை நீங்கள் தெரிந்து கொண்டு படிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு அழைப்பு வந்த பிறகு மெடிக்கல்லையும் சயின்ஸ்லையும் அதுல இதுலையும் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஊழியத்தில் பிரயோஜனப்பட வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கர்த்தர் திட்டமாய் நடத்தி நீங்க போனீங்கன்னா போங்க, அதுல தேவனுடைய சித்தம் இருக்கும். மற்றபடி ஊழிய அழைப்பு வந்த பிறகு ஊழியம் சார்ந்த காரியங்களை தான் பார்க்கணும். அல்லேலூயா. இப்பெல்லாம் மீடியா மினிஸ்ட்ரி எல்லாருக்கும் தேவையா இருக்கிறது, இசை எல்லாருக்கும் தேவையா இருக்கிறது, லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல் சம்பந்தமான படிப்புகள் எல்லாருக்கும் தேவை, ஊழியத்துக்கு பிரயோஜனம். அந்த மாதிரிப்பட்ட நல்ல படிப்புகளை நீ தெரிந்து கொண்டு முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இவர் என்ன பண்ணாரு? நான் போய் வீட்டில் போய்
சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இரண்டாவது இவர் என்ன பண்ணினார்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. மைக். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், அர்ப்பணம். அர்ப்பணம். முதல்ல நடந்த சம்பவத்துக்கு ஒரு தலைப்பு அழைப்பு. இந்த சம்பவத்துக்கு தலைப்பு என்னது? அர்ப்பணம். அழைக்கப்பட்ட எலிசா இப்பொழுது அழைப்புக்கு தன்னை என்ன செய்துட்டாரு? அர்ப்பணித்து விட்டார். அர்ப்பணித்து விட்டார். முழுவதும் அர்ப்பணித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டார். நேரா போயிட்டு என்ன பண்றாரு? அவர் உழுது கொண்டிருந்த அந்த ஏர் மாடுகள் 2ஐயும் பிடித்து அடித்து விருந்து படைச்சிட்டார் பயங்கரமா. அப்போ இதோடு எனக்கு இந்த ஏர் உழுகிற வேலை முடிந்தது, பயிர் செய்கிற வேலை முடிந்தது. ஒரு விவசாயி என்ற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு கர்த்தர் என்னை வேறொரு பணிக்காக அழைத்து விட்டார். ஸோ என்னுடைய ப்ரொஃபஷன் இனி மாறப்போகுது. என்னுடைய பணி இன்று முதல் வேறு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் தீர்க்கதரிசி. அந்த அழைப்பு எனக்கு வந்துட்டதுனால இன்னையோட இந்த விவசாயி வேலையை முடிச்சிடலான்னு சொல்லி இனி இந்த ஏர் எனக்கு வேண்டாம், இந்த மாடுகளும் எனக்கு வேண்டாம், நான் இதை வச்சு இனி வேலை செய்ய போகிறது இல்லைன்னு ஒரு முடிவு கட்டி அந்த 2 மாடுகளையும் சமைக்கிறதுக்கு அந்த ஏரையே எடுத்து அந்த முட்டுகளெல்லாம் உடைச்சு அந்த மரத்திலே அவர் வச்சு சமைச்சிட்டார். அல்லேலூயா. இதுதாங்க அர்ப்பணிப்பு. இதுக்கு பேர் தான் என்னது? அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, அழைப்பை பெற்றவர்கள் அர்ப்பணிக்கணும். என்னைக்கு நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த அழைப்பு உங்கள்கிட்ட கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே யாரா இருந்தாலும் அர்ப்பணம் வேண்டும். நான் முதல் சொன்ன பொதுவான அழைப்புக்கும் ஒரு அர்ப்பணம் வேணும். இயேசு அழைக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு தீர்மானித்து செயல்பட வேண்டும். சர்ச்சுக்கு வர வேண்டும். சர்ச்சில் ஒரு அங்கத்தினராய் மாறி அங்கே சொல்லப்படுகிற ஆலோசனை கேட்டு இயேசுவை பின்பற்றணும். இங்கே ஊழிய அழைப்புன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அர்ப்பணம். இனி இந்த வேலையை நான் தொடரல, இனி இந்த படிப்பை நான் தொடரல, இனி இதை நான் செய்ய முடியாது, இனி நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு புறப்படுகிறேன். அல்லேலூயா. என் வீட்டில் சொல்லிவிட்டு நான் புறப்பட போகிறேன் என்கிறதுல உறுதியாக இருந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. யாருக்காக கர்த்தர் பேசுகிறாரோ உங்களை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்க மேல இருக்கிற அழைப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் அவ்விதமாக புறப்பட்டான். மத்தேயு எனக்கு ஞாபகம் வருகிறது. லேவி என்கிற மத்தேயு, அவர் ஆயத்துறையிலே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தார், டாக்ஸ் ஆபீசர். அவர் அந்த வரித்துறையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு அங்கு போனார். அந்த ஆயத்துறையில் போயிட்டு அவரை அழைத்தார். உடனே அவர் தன்னுடைய கணக்கு வழக்குகள், அங்கே கணக்கெல்லாம் இருக்கும்ல, பணம் பிரிக்கிறது இல்லையா, எல்லாம் நீட்டா ஒப்பு கொடுத்துட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதான் அர்ப்பணம். அந்த வேலையை ராஜினாமா பண்ணினார். அந்த வேலையும் செஞ்சுட்டு நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லல. ஏன்னா அழைப்பு முழு நேர ஊழியத்துக்கான அழைப்பு. அல்லேலூயா. முழு நேர ஊழியம் பெற்றவர்கள் முழுமையுமா இறங்குங்க. பயந்து பயந்து நீங்கள் ஒரு பக்கம் ஒரு கால வேலையில வச்சுக்கிட்டு ஒரு கால ஊழியத்தில் வச்சுட்டு உலக வேலையும் செய்து உன்னதரின் ஊழியத்தையும் செய்வேன்னு சொல்லாதீங்க. உன்னை அழைத்த அழைப்பை நீ நோக்கிப்பார். அந்த அழைப்புக்கு தக்க பரிபூர்ணமாக உன்னை அர்ப்பணித்து விடு. அல்லேலூயா. அப்படி அர்ப்பணித்த மத்தேயு குறித்து பார்க்கிறோம். அவரும் எலிசா செய்த மாதிரி ஒரு விருந்து வச்சார் அவர் வீட்டில். அல்லேலூயா. ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்கிறது. அவர் இயேசுவை பின்பற்றினார். பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு போன்றவர்கள் கர்த்தர் அழைத்த பொழுது அவர்கள் தங்களை அர்ப்பணித்து மீன்பிடி தொழிலை விட்டு விலகினார்கள். தங்கள் வலைகளை விட்டு இயேசு பின்னே செல்ல புறப்பட்டார்கள். தங்களுடைய படகுகளை விட்டு அவர்கள் புறப்பட்டார்கள்.
தங்களுடைய தகப்பனையும் விட்டு யோவானும் யாக்கோவும் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ இதுதான் அர்ப்பணிப்பு. நீ தேவனுடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தேவனுடைய ஊழியத்துக்கு எதிரடையான அல்லது இடைஞ்சலான ஆகாத காரியங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் தன் வீட்டையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டான். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய உயர்ந்த கல்வி, உயர்ந்த ஐஸ்வர்யம், பதவி பட்டங்கள், பரிசேயன் என்கிற அந்த மத பெரிய பெருமை, அந்த ரோம பிரஜை என்று பல இது அவனுக்கு இருந்தது. எல்லா பெருமையும் வேண்டாம் ஐயா, எனக்கு இயேசு போதும், இயேசுடைய ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று அவன் புறப்பட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்றாக்கும் இயேசு சீஷர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். எல்லா சீஷர்களுக்கும் அதான் அழைப்பு. அப்படி என்றால் முழு நேர ஊழியத்துக்கு வருகிறவர்கள் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். இதுதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியத்துக்கு வருகிற சிலர் என்ன நினைக்கிறார்கள், இந்த பாஸ்டர்மார் மேடையில் இருக்கிறது பார்க்க அழகா இருக்கு, நல்லா வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கிட்டு சூப்பரா இருக்காங்க, எல்லாருக்கும் முன்னால எழும்பி நின்று மைக்க பிடிச்சு பேசுறாங்க, பாடுறாங்க, நடத்துறாங்க, நம்மளும் இப்படி ஆயிரலாம். அப்படி ஊழியத்துக்கு வராத, அதுக்கல்ல ஊழியத்துக்கு வர்றது. அர்ப்பணத்தோடு வா. முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், உன்னுடைய சுயம் அழிய வேண்டும். அல்லேலூயா. சுயத்தோடு, சுய பெருமைகளுக்காக, சுய லாபத்துக்காக, சுய விருப்பத்தோடு ஊழியத்தில் வரக்கூடாது. நம்முடைய சுயத்தை வெறுத்து கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை செய்வேன் என்று சொல்லிதான் அந்த அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய ஊழியத்தில் வரணும். அல்லேலூயா. இந்த அடிப்படை இல்லைன்னா குழம்பி போகுது. சிலர் வருகிறார்கள், பாஸ்டர் நான் உங்க ஊழியத்தில் சேர விரும்புகிறேன், சபை தருவீங்களா? இவர் எதுக்கு வராரு? சபை நடத்த வரார். சபை நடத்துறதுக்குன்னா உத்தியோகம் போல, இந்த ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு இருக்கா, அதே மாதிரி கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்கா, அதே மாதிரி உங்கள் ஸ்தாபனத்தில் வேலை வாய்ப்பு இருக்கா, அதான் வர்றாங்க. சபை நடத்தணுமா? அப்போ ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுறது யார்? உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னு தான் ஆண்டவர் அழைச்சார். ஆண்டவர் தருகிற எந்த ஊழியமானாலும் செய்யணும். சபையை தந்தா சபையை நடத்தணும். ஒன்றும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் கொண்டு உட்கார வச்சாருன்னா ஒன்னிலிருந்தே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி சபையை அங்கே கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஊழியத்தை செய்யறதுக்கு தான் அர்ப்பணமே தவிர நம்ம நினைச்சு நம்ம சுயத்துக்கு ஏற்ற விதத்தில், ஏன்னா நான் போய் இறங்கி பசி பட்டினியில நீ கிடக்க முடியாது, எனக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல போய் நான் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு சபை செட்டப் இருக்கணும், ஒரு 20-30 பேராவது இருக்கணும். அப்படி விரும்பினா அதுக்குள்ள சுயம் இருக்குது. நீ உன்னை வெறுக்கவில்லை, நீ எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்வாய்? புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். நான் கடந்த நாளில் அமெரிக்க தேசத்துக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு பாஸ்டர், சிலருக்கு தெரியும், பாஸ்டர் ரான் நம்ம மத்தியிலும் வந்திருக்கிறார். முன்னாடி நெய்யூர் உபாச ஜெபத்தில் கன்வென்ஷனில் வந்திருக்கிறார், சிலருக்கு தெரியும். அவர் சர்ச்சில் நான் போயிருக்கும் பொழுது அவர் அந்த சர்ச்சில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவர் பேசிட்டு இருந்த சில காரியங்களை என்னை ஆச்சரியப்பட வைத்தது. ஏன்னா அமெரிக்கா தேசத்துடைய கலாச்சாரமே வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். அங்கே அந்த சர்ச்சு 6 அல்லது 7 பாஸ்டர்ஸ் இருக்கிறார். அவங்க சீனியர் பாஸ்டர் தொடங்கி எல்லா அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸுக்கும் என்ன ஒரு அர்ப்பணிப்புன்னு சொன்னா, எங்களுக்குன்னு சொத்து சுகம் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எங்க இது நடக்குது? அமெரிக்க தேசம். எனக்கு ஆச்சரியமா போச்சு. நான் அப்படி நினைக்கவே இல்லை. அவரை எத்தனையோ வருஷம் அவரோட பழகி இருக்கேன். இந்த வருஷத்துல தான் அவர் அதை சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு எந்த பாஸ்டர்ஸ்க்கும் சொந்தமாக வீடோ சொத்தோ பேங்க் பேலன்ஸோ வைக்க மாட்டார்களாம். அவர்களுக்கு சம்பளமும் கிடையாது. விசுவாச ஊழியம். அல்லேலூயா. இது அமெரிக்க தேசத்தில் இது பெரிய சவால். ஆனா அவர்கள் செய்கிறார்கள். எங்களுக்கு வாடகைக்கு வீடு எடுத்து தந்திருக்காங்க, அதுதான் அங்கதான் தங்கி இருந்து ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு தேவையான சில காரியங்களை தருகிறாங்க, அது போதும் என்று நாங்கள் திருப்தி அடைந்து எங்களுக்கு சேமிப்பு வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறோம் என்று. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இந்தியா தேசத்துல கூட பலருக்கு அது வரமாட்டேங்குது. நமக்குள்ள கூட பலருக்கு அது வரமாட்டேங்குது.
தன்னைத்தான் வெறுப்பதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. சீஷனா இருப்பதின் அடிப்படை, கர்த்தருடைய ஊழியம் செய்வதில் அடிப்படை தன் சுயத்தை மாற்ற வேண்டும். அதிலே இயேசுவை கொண்டு நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. சுயத்தை வெறுக்காம ஊழியம் செய்ய முடியாது. சுயத்தை வெறுக்காம இயேசுவுக்கு உத்தம சீஷனா கூட இருக்க முடியாது. அல்லேலூயா. தன்னைத்தான் சத்தமா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, இயேசுவின் சிலுவையை இரண்டாவது எடுக்கலாம். முதல்ல யாருக்கு சிலுவை எடுக்கணுமா? தன் சிலுவை. அவரவருக்கு சிலுவை இருக்குல்ல, அதான் பாடுகள். நமக்கு சரீரம் இருக்குன்னா சரீரத்தில் பாடுகள் இருக்குது, அது சிலுவை. நம்ம சொன்னேன் இல்ல, பல பாரங்கள், ஒவ்வொரு பொறுப்பு வர வர அதுல என்ன வருது? பாடுகள் வருது. அதெல்லாம் சிலுவை, நமக்கான சிலுவைகள். இந்த சிலுவைகளை நாம எடுத்துட்டு அதோடு சேர்ந்து ஓட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு பாரம் இல்லாம எல்லாம் உதறி போட்டு ஓடுறேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நீ கல்யாணம் பண்ணியாச்சு, குடும்ப பாரம் உனக்கு இருக்கிறது. இனி நான் ஊழியத்துக்கு போறேன், மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டு போறேன்னு பைபிள் சொல்லவில்லை. அல்லேலூயா. குடும்பத்தை உடைச்சிட்டு போக கூடாது. ஊழியத்துக்கு பாரங்களை தூக்கி தள்ளிட்டு போக முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். அதே வேளையில நீங்கள் ஆகாத பாரத்தை சுமக்காதீங்க. ஆனா நீங்க சுமக்க வேண்டிய உங்கள் சிலுவைகளை கட்டாயம் என்ன செய்யுங்க? சுமந்து பின்பற்றுங்கள், சுமந்து பின்பற்றுங்கள். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அவன்தான் தேவராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன். ஆகையினால இன்றைக்கு ஊழியத்தின் அடிப்படையை புரிந்து அர்ப்பணியுங்கள். அழைக்கப்பட்டவர்களே, பயப்படாதுங்கள். ஆனால் நான் சரியான வழியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் அந்த ஊழியத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டிய வழி. சரியாக அர்ப்பணிக்கணும். இனி எனக்கு இயேசு போதும், பரலோகத்துக்காக வேலை செய்வேன். பூலோகத்தில் இந்த மண்ணாசை எனக்கு இல்லை, இந்த மண்ணிலே புகழாசை இல்லை, பண ஆசை இல்லை, பொருளாசை இல்லை, பெரியவனாக வேண்டும் என்ற ஆசை இல்லை. நான் சிறுகவும் இயேசு என்னில் பெருகவும் வேண்டும். ஒரு அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சரியான அர்ப்பணிப்பு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்தால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. உடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு ஆழமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் இவனுடைய ஊழியம் நடைபெறும். ஆமென். அர்ப்பணிப்பு குறைவா இருந்தா, அஸ்திபாரம் குறைவா இருந்தா கட்டடம் கொஞ்சம் தான் கட்ட முடியும், அதுக்கு மேல மாடியெல்லாம் எடுக்க முடியாது. அஸ்திபாரம் ஆழமாக இருந்தால் எத்தனை மாடியும் மேல கட்டிக்கிட்டே போலாம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜீவியத்திலும் அர்ப்பணிப்பு வேணும், ஊழிய பாதையிலே மிக மிக ஆழமான அர்ப்பணிப்பு வேண்டும். அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு இருக்கட்டும். அவைகளை உங்களுக்கு பிரதிஷ்டையாக்கி கொள்ளணும், பிரதிஷ்டையாக்கி கொள்ளணும். இது எனக்கு வேண்டாம், அதிலே ஒரு பிரதிஷ்டை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இப்ப எல்லாரும் ஜிப்பா எல்லாம் போட்டுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? அது ஒரு பிரதிஷ்டை. எங்களுக்கும் எல்லாம் போட தெரியும், கோட் சூட் போட எங்களுக்கு தெரியாதா? இல்லை கிடைக்காதா? எல்லா விதவிதமான ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் கிடைக்கும், ஆனால் போடுறது இல்லை. ஏன்னா நாங்கள் எங்கள் சுயம் வெறுத்து எல்லாரும் ஒன்று போல இருக்கணும். அதுக்காக போய் காசுகளை செலவு பண்ணி கண்ட கண்ட ட்ரெஸ் வாங்க வேண்டாம். எல்லாரும் ஒரு யூனிஃபார்மிட்டி, எல்லாம் பார்க்கறது கர்த்தருடைய ஊழியர்கள் என்கிற ஒரு நிலை. சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா எங்களை கண்டுபிடிச்சிக்கிட முடியாது. இவர் எந்த பாஸ்டர், அவர் எந்த பாஸ்டர். எல்லா பாஸ்டரும் பார்த்தா சில சமயம் ஒன்று போல தான் இருக்கும். அதுதான் எங்களுக்கு வேணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ பவுலை சேர்ந்தவன் என்றோ, நீ அப்பல்லோவை சேர்ந்தவனோ, கேபாவை சேர்ந்தவன் சொல்லாத. நாங்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய ஊழியர்கள். அப்ப எங்களுக்கு ஒரு பெயர் புகழ், எங்களுக்குன்னு ஒரு சுயமே வேண்டாம். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் என்று எங்களை விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. இப்படி நிறைய ரகசியம் இந்த ஜிப்பாவிலே இருக்கு. அது இப்போ எனக்கு டீச்சிங் பாயிண்ட் அல்ல. இப்படி நிறைய ஒரு கோட்பாடுகளோடு தான் இப்படி ஒரு ஒரு வஸ்திரத்தில் ஒரு பிரதிஷ்டை வச்சிருக்கோம். அல்லேலூயா. இதே மாதிரி பல பிரதிஷ்டைகள் இருக்கிறது. எங்களுக்கு விசுவாச ஊழியம் என்பது ஒரு பிரதிஷ்டை. சம்பளம் வாங்கி ஊழியம் செய்ய வேண்டாம். நம்ம ஊழியம் செய்தேன் அதனால சம்பளம் கொடுங்க, அந்த பிளானே வேண்டாம். கர்த்தர் தருவதை வச்சு நம்ம வாழ்வோம். ஆனால் ஆண்டவருக்காக எந்த நிலையிலும் ஊழியம் செய்து கொண்டே இருக்கணும். அதான் விசுவாச ஊழியம் என்கிற பிரதிஷ்டை. அல்லேலூயா. இது மாதிரி பல பிரதிஷ்டைகள் இருக்கிறது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் வருது? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இப்படி வாழ வேண்டும் என்பது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸ்தோத்திரம். உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்கள் உள்ளத்தில் நல்ல காரியங்களை செய்வாராக. ஆமென். வாலிப பிள்ளைகள்லாம் கை வைத்தினீங்களா? நான் கவனிக்கலையே. ஸ்தோத்திரம். தம்பிமார் கை வைத்தினீங்களாப்பா? எப்படியாவது உலகத்தை கொஞ்சம் அனுபவிக்கணும்னு யாராவது இருக்கீங்களா? எப்படியாவது கொஞ்சம் ஆடம்பரத்தை ருசி பார்க்கணும்னு இருக்கீங்களா? உலகம் அழிந்து போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு நேராக போகாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் ஆழமா உறுதியா ஒரு பிரதிஷ்டையோடு அர்ப்பணம் செய்யுங்க. அப்படி தைரியமா வாழுங்க. உங்கள் ஊழியம் கர்த்தருக்கு பிரீதியா இருக்கும், மகிமையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். ஆமென். அல்லேலூயா. அப்ப எலிசா வாழ்க்கையில யோர்தானை கடந்து மகிமையாய் நின்ற எலிசாவின் வாழ்க்கையில் அழைப்பை குறித்தும் அர்ப்பணத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். அப்புறம் அந்த அர்ப்பணத்தோடு அவர் ஊழியத்துக்குள்ள வருகிறார். அதில் அவருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஊழியத்தோட முதல் பகுதி எலியாவுக்கு ஊழியம். அவருடைய முதல் பகுதி என்ன? எலியாவுக்கு ஊழியம். கர்த்தருக்கு தான், ஆனால் இவர் யாருக்கு செய்யணும் ஊழியம்? எலியாவுக்கு ஊழியம் செய்யணும். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் இவருக்கு ஊழியம் யாருக்கு செய்கிற ஊழியம் தான்? எலியாவுக்கு ஊழியம் செய்யணும். இவராட்டு ஒரு ஊழியம் செய்ய முடியாது. அவர் சொல்றது தான் இவர் செய்யணும். அவருக்கு பின்னால போகணும். அதுதான் எலியாவுக்கு ஊழியம். அதான் மூன்றாவது தலைப்பு, எலியாவுக்கு ஊழியம். 1 ராஜாக்கள் 19:21 நாம் வாசித்தோம். எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலிசா எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கவனிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அல்லேலூயா. எலிசாவுடைய முதல் பகுதி ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது 2 வார்த்தைகள். அவன் எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அடுத்தது அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முழுக்க முழுக்க எலியாவுக்கு ஊழியம் செய்வது எலிசாவுடைய ஊழியமாக இருந்தது. அவனுக்கு பின் செல்வான், எங்க போனாலும் கடைசி மட்டும் பின் சென்றான். பார்த்தீங்களா? அதான் அவனுடைய அந்த பின்பற்றுகிறதில் உள்ள விசேஷம். எலியாவை சொல்ற, தம்பி இனி ஸ்டாப் பண்ணிக்கப்பா உன் ஓட்டத்தை, நீ போ, நான் தேவன் என்னை எடுத்துக்கொள்ள போறார், அதுக்காகத்தான் என்னை இப்போ கொண்டு போகிறார், நான் உம்மை விட மாட்டேன், உம் பின்னே வருவேன், உம் பின்னே வருவேன். இப்படியே வந்து வந்து கடைசியில் யோர்தானுக்கு இக்கரையில் நின்று சொல்றார், இனி நில்லு, நான் அந்த கரைக்கு போட்டோம், என்னை தேவன் எடுத்துக்கொள்ள போறார், இல்லை நானும் வருவேன். அப்படி யோர்தானையும் கடந்து அவர் பின்னால கடைசி நிமிஷம் வரைக்கும் போயிட்டான். பாருங்க, அவனுக்கு தேவன் கொடுத்த முதல் ஊழியம் எலியாவை பின்பற்றுவதும் எலியாவுக்கு ஊழியம் செய்வதும். அதை உத்தமமா கடைசி நிமிஷம் வர செய்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எலியாவுக்கு கைக்கு தண்ணீர் வார்க்கிறதுனா என்னது தெரியாதா உங்களுக்கு? பெரிய ஆட்கள் சாப்பிட்டா கூட போய் தண்ணி என்ன செய்வார்கள்? ஊற்றி கொடுப்பார்கள். தண்ணி, கைகளுக்கு தண்ணி வேற எதுக்கு வார்க்கணும்? சாப்பிட்டு கைகளுக்கு தானே வார்க்கணும். என்ன வேற எதுவும் அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் சாதா அர்த்தம் இதுதான். அல்லேலூயா. அப்போ அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்தார். எது அவருக்கு வேணுமோ, எலியாவுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த எலிசா சந்தோஷமாக செய்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகளே. முதலாவது, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க. இந்த வார்த்தையை எதிர்பார்த்திருக்கவே மாட்டிய.
இவர் எங்கேயோ சொல்லிட்டு எங்கேயோ வந்து சொல்றாரு. ஆனால் அதுதானே அடிப்படை. நீ பிள்ளையா இருக்கீன்னா உன்னுடைய அழைப்பு முதல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அங்கிருந்தா இது ஸ்டார்ட் ஆகும். இந்த சேவை, இந்த ஊழியம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? நீ முதல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆனா நீ முதல்ல உங்க பெற்றோருக்கு என்ன பண்ணு? ஊழியம் செய். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வீட்டு கடமை என்கிற எண்ணமே கிடையாது. அந்த காலம் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாமே இந்த பெற்றோர் தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. பிள்ளைக்கு படிக்கணும், பிள்ளைக்கு படிக்கணும், பிள்ளைக்கு படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் டியூஷன் போகணும், அப்புறம் ஸ்பெஷல் கோச்சிங் போகணும். ஐயோ ஐயோ ஐயோ, எங்க தான் போகுதுன்னு தெரியல. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு இப்போ ஆகிப்போச்சு. குடும்பத்தை பற்றி யோசனையே இல்லை. உறவினர்களை கூட தெரியாது நிறைய பிள்ளைகளுக்கு. கல்யாண வீட்டுக்கும் போக மாட்டார்கள், சாவு வீட்டுக்கும். படிப்பு படிப்பு படிப்பு, டியூஷன் டியூஷன், இப்படியே போயிட்டு எல்லாத்தையும் இழந்து ஒரு தனி இதில் போகிறாங்க. கடைசியில் அன்புன்னா என்னன்னு தெரியாது, பாசம் என்ன தெரியாது, ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறத பற்றியெல்லாம் தெரியாது. ஒரு விதத்தில் கடின இருதயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. மக்களுடைய வலி வேதனைகள் இவங்களுக்கு தெரியாது, தன்னுடைய வலி மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு தனி வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு இருக்கா. படிப்பு படிப்பு படிப்பு, மார்க்கு மார்க்கு மார்க்கு, பரீட்சை பரீட்சை பரீட்சை, நீட்டு நீட்டு. அப்படிதான் இன்னைக்கு எல்லா வண்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வேணும் படிப்பு, ஆனா படிப்பு ஒரு பகுதி தானே ஒழிய படிப்பே வாழ்க்கை ஆகாது. அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் கொஞ்சம் கடமை செய்யணும். உன் வயசுக்கு தக்க வீட்டில் உள்ள வேலையில் நீ பங்கெடுக்கணும். என்ன செய்யணும்? வீட்டு சுத்திகரிக்கிற வேலை, டெய்லி செய்யக்கூடிய வேலை, அதில் என்ன பங்களிப்பு உனக்கு செய்யலாம்? உன் அப்பா அம்மாவோட பேசு, டெய்லி செய்யணும், டெய்லி செய்யணும். அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த பாத்திரங்கள் கழுவுகிறது, துணிமணிகள் சுத்தம் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, நிறைய வேலை இருக்குல்ல. வீட்டில் லீவு நாட்களில் எல்லாம் துடைத்து எடுத்து நல்லா வைக்கிறது. சில வீடுகள் ரோட்டோரத்தில் இருந்தால் ஒரே தூசி, எப்பவும் துடைக்க வேண்டியதாக இருக்கும். அது தூசியை கவனிக்காமல் விட்டிங்கன்னா பிறகு மூக்கில் ஏறி லங்ஸ் எல்லாம் கெட்டு போகுது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அடிக்கடி சுத்திகரிக்க வேண்டியது இருக்கிறது. இப்படி நிறைய வேலைகள் இருக்கிறது. கடைக்கு போய் ஜாமானா வாங்கிட்டு வரணும். பசங்கள்லாம் அதில் உற்சாகமாக நிற்கணும். யாரையாவது விடுங்க, அடுத்த வீட்டு பையனை விடுங்க, அவனுக்கு விடுங்க, இவனுக்கு விடுங்க, அப்பா போய் வாங்கிட்டு வருவார். இப்படி சொல்லாத. நீ செய்ய வேண்டியதை நீ செய். உதவியா இருக்கணும், உதவியா இருக்கணும். தொழில் செய்கிற தகப்பன்மாருடைய பிள்ளைகள் லீவு நாள்னா அப்பா கூட போய் உட்கார்ந்து தொழில் செய். அந்த தொழிலை பழகிறது நல்லது தானே. நீ நல்லா படி, அந்த தொழிலை நீ செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, நீ மேலே வா. ஆனால் நீ இது செய்கிறது தப்பு கிடையாது. ஒரு நாள் உங்கள் அப்பாவுக்கு கூட போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அவருடைய உள்ளம் மகிழும். அது உன் தலையில் ஆசீர்வாதமாக இறங்கும். அல்லேலூயா. நீ அவருக்கு பெருசாக ஒன்றும் செஞ்சுக்கிட மாட்ட. ஆனால் நீ செய்து கொடுக்குற சிறிய சிறிய அந்த காரியம் அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை கலப்புது பாரு, அந்த மகிழ்ச்சி உன் தலையில் ஆசீர்வாதமாக இறங்கும். அல்லேலூயா. உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு முதுகு வலியோடு முதுகை பிடிச்சி இடுப்பை பிடிச்சிக்கிட்டு பெருக்கிட்டே இருப்பாங்க. நீ ஓடி போய் அம்மா நான் படி தரேம்மா, நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கம்மா என்று சொன்னாலே அந்த வார்த்தையை உங்கள் அம்மாவுடைய இருதயத்தை குளிர பண்ணும், மகிழ பண்ணும். அது உன் தலையில் ஆசீர்வாதமாக வந்து இறங்கும். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யணும். வீடு சில சமயம் ரொம்ப பிஸியாக இருக்கும். காலையிலே அங்கே போகணும், இங்கே ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும். எல்லாரும் காலை நேரம் தான் ரொம்ப டென்ஷன் பிடிச்ச நேரம். அந்த நேரத்தில் பிள்ளைகள் கடமை உணர்வோடு இருக்கணும். தன் சுயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அடுத்த ஆளெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. அந்த நேரம் போய் பாத்ரூமில் போய் அரை மணிக்கூர் அடைச்சிட்டு கிடந்தீங்கன்னா அடுத்த ஆள் எப்போ குளிக்கும்? உன்னை போல தானே அந்த ஆளுக்கும் பஸ்ஸை பிடிக்கணும், வேனை பிடிக்கணும். இதே வராது. அங்கே போயிருந்து என்னத்தையா யோசித்துக்கிட்டு நேரத்தை போக்கிக்கிட்டு இப்படியெல்லாம் வளர்ந்தீங்கன்னா எப்படி ஒரு சமுதாயத்தை நாளைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஒரு சபையை நம்ம எதிர்பார்க்க முடியும்? இப்படி சோம்பேறிகளின் சபையால அது மாறும். அப்படி வராதிங்க தயவு செய்து. அன்போடு சொல்றேன், உரிமையோடு உங்கள்கிட்ட நான் பேசுறேன். எல்லா பிள்ளைகளும், சின்ன பிள்ளைகள் தொடங்கி உணர்ந்து நீங்க எது எது செய்யணும் பங்களிப்பு பெற்றோர்களும் கொடுங்க. சில பெற்றோர் ரொம்ப தப்பு. என் பிள்ளைக்கு படிக்கணும், என் பிள்ளைக்கு படிக்கணும். நீங்க கெடுக்கிறீங்க பிள்ளைக்கு படிக்கணும். ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் கடமைகள் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதை கொடுத்து சின்னதுல இருந்தே ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அது ஈஸியா மாறிடும். பிறகு அது நல்ல ஃப்ரீயா அதை செய்யும். நீங்க ஒண்ணுமே செய்ய கொடுக்காம வளர்த்தா கடைசியில் ஒரு கட்டம் வரும்.
அதுக்கு செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைமை வரும். செய்ய மனம் வராது, செய்ய உடல் ஒத்துழைக்காது, பழக்கம் இல்லை. கல்யாணம் பண்ணி முதல் கோணல் முற்றுங்கோணல் மாதிரி ஆகி போகுது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதை விளக்கம் சொல்லலை. ஆனா இதுக்கெல்லாம் தான் பிள்ளைகள் முதலாவது உங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிடை ஊழியம் சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகளா பெரிய பிள்ளைகள்லாம் சேர்த்து சொல்றீங்களா? பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன், ஒரு ஆமைன்னு கூட சொல்லுங்க. கண்டிப்பா நாளை காலையில சர்ச்சுக்கு புறப்படுற அவசரங்கள் உண்டு. அப்பமே உங்க டியூட்டியை ஆரம்பிச்சிடணும் நீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பவும் செய்யணும், கடமை தவறக்கூடாது. செஞ்சுட்டு அடுத்த ஆளுக்கு வேலையை கூட சப்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுதான் அந்த சுறுசுறுப்பு, அதுதான் அந்த அன்பு. என்ன, அண்ணனுக்கு இந்த வேலை கொடுத்து, தங்கச்சிக்கு இது கொடுத்துருக்கு, அக்காவுக்கு அது கொடுத்துருக்கு. சரி, நான் என் வேலையை முடிச்சுட்டு அண்ணன் இன்னைக்கு தும்மிட்டு இருந்தானே, அவன் உடம்பு முடியலையே, அவனுக்கு வேலையும் கொஞ்சம் கூட நான் போய் என்ன பண்றேன், சப்போர்ட் பண்றேன். இதெல்லாம் எவ்வளவு நல்ல அழகான சுபாவங்களை நமக்குள்ள உருவாக்கும். அதான் கிறிஸ்துவின் சுபாவம். அல்லேலூயா. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்க. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அதுக்குள்ள கடமை செய்யுங்க. எல்லாரும் கடமை செய்யணும். யாரும் சும்மா இருந்து சாப்பிடலான்னு யோசிக்க கூடாது. சும்மா இருந்து சாப்பிடலான்னு நினைச்சிக்க கூடாது, யோசிக்க கூடாது. உன்னை படிக்க வச்சாச்சு, உன் குடும்பத்தினுடைய நிலைமைக்கு தக்க உன்னை படிக்க வச்சாச்சு. இனி நீ வேலை செய்யணும். வேலை செய்து சம்பாதிச்சு அந்த பணத்தில் ஒரு பகுதியை குடும்பத்துக்கு கொடுக்கணும். உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள், அது உன்னுடைய கடமை. நான் படித்ததுக்குள்ள வேலை கிடைச்சா தான் வேலைக்கு போவேன், இல்லாட்டா அது மட்டும் வீட்டில் கிடப்பேன். இப்படி வருஷக்கணக்காக வீட்டில் கிடக்கிற பிள்ளைகள் இருக்கிறார். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. உனக்கு படித்த வேலைக்கு விண்ணப்பம் போடு, ஆனால் அது வர்றது வரைக்கும் சின்ன சின்ன வேலைகளை செய். சின்ன சின்ன வேலைகளை செய். உன் ஊரில் எந்த வாய்ப்பு கிடைக்குது, பக்கத்து ஊரில் எந்த வாய்ப்பு கிடைக்குது, போய் அதை செய்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து அப்பா கையில் கொடு, அம்மா கையில் கொடு. அப்படி பெற்றோருக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தீமோத்தேயுல சொல்லி இருக்கு, உங்கள் பெற்றாருக்கு பதில் நன்மை செய்யுங்கள். நான் பணிவிடைன்னு சொல்றேன், கடமைன்னு சொல்றேன். பைபிள் என்ன வார்த்தை சொல்லுது? பதில் நன்மை. உன்னை வளர்த்ததுக்கு பதில் செய். உன்னை கஷ்டப்பட்டு உருவாக்கினாங்களே, அதற்கு நீ பதிலாக நன்மை செய் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அப்பா அம்மாவுக்கு நல்ல பணிவிடை செய்து அப்படியே உருவாக்கப்படுங்க. அதுதான் மேன்மை. அடுத்ததாக உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். பாஸ்டர் அம்மா, இவங்களும் ரொம்ப உங்க வாழ்க்கையில முக்கியமானவர்கள். சிலரெல்லாம் பாஸ்டர் அம்மாவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி மேடையில் பார்க்கறத இதோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்கள பற்றி சிந்திக்கிறதே இல்லை, அவங்களோடு உங்களுக்கு தொடர்பே இல்லை. அது சரியல்ல. சபை என்பது அப்படி அல்ல. சபையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக ஊழியக்காரங்களை தந்திருக்கும் பொழுது அந்த ஊழியர்களோடு ஒரு தொடர்பு வச்சுக்கிடணும். அந்த ஊழியர்கள்ட்ட சில காரியங்களை சொல்லி ஆலோசனை கேட்கணும். ஜெபிக்கிறதுக்காக சில முக்கியமான விஷயங்களை அவங்கள்ட்ட பேசணும். இப்படி ஒரு நல் உறவை பிள்ளைகள் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். உங்க ஸ்கூல்லையோ உங்களுடைய வாழ்க்கை பாதையிலேயோ சில பிரச்சனைகள் வரும், வேற ஆட்களால் தொந்தரவுகள் வரும். இதெல்லாம் சில இடத்துல வருது. வரும்போது எங்க அப்பாட்ட சொன்னா சத்தம் போடுவாரு, அங்க போய் சண்டைக்கு போயிடுவாரு, அப்படியெல்லாம் நினைச்சு நீங்க சொல்லாம விழுங்கி அநேகர் கடைசியில் அதுல சிக்கி போறாங்க, தாங்களே விழுந்து கொடுத்துட்றாங்க, ஆபத்துல மாட்டுறாங்க. அந்த நிலைமைக்கு நீ போகக்கூடாது. உன் அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் மனம் திறந்து நீ சொல்லு. ஒருவேளை அவர்கிட்ட இப்ப சொன்னா உடனே போய் அங்க சண்டைக்கு போயிடுவாருன்னு சொன்னா உன் ஆவிக்குரிய தகப்பன்ட்ட போய் சொல்லு, ஆவிக்குரிய தாயிட்ட போய் சொல்லு. அல்லேலூயா. அவங்க உனக்கு ஜெபம் பண்ணுவாங்க, உனக்கு ஆலோசனை தருவாங்க. நீ எப்படி அந்த துன்மார்க்கனுடைய வலையில விழாம இருக்கணும், எப்படி அந்த தீமை செய்கிறவனுடைய கையிலிருந்து தப்பணும், தீமையாய் வலை விரிக்கிறவளுடைய கைக்கு நீ தப்பணும்லாம் அவங்க ஆலோசனை கொடுத்து உனக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது காரியம் செய்யணும்னா உங்க பெற்றோர்கிட்ட இவங்களே பேசுவாங்க. அவங்கள பக்குவமா எடுத்து சொல்லி அவங்கள அந்த விஷயத்துல செயல்பட வைப்பாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டு.
உன் எதிர்காலத்தை உருவாக்குகிற சிற்பிகளாக கர்த்தர் உனக்கு ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரங்களுக்கும் பணிவிடை செய்யுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். அவங்கள்ட்ட நம்ம ஆலோசனை, ஜெபம் இதெல்லாம் நம்ம செய்வதோடு கூட அவங்களுக்கும் என்ற பணிவிடைகள் நாம செய்யணும். அது நமக்கு பிற்காலத்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அநேகர் அப்படி செய்து இன்றைக்கு உயர்ந்திருக்கிறதை குறித்து சாட்சி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால பிள்ளைகளே, வாலிபர்களே, சபையில பணிவிட செய்யுங்க. மிஷன் வீட்டில் ஊழியக்காரங்களுக்கும் செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்து கொடுங்க. அது ஆசீர்வாதம். ஊழியர்களும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் விவேகம் வேண்டும். எந்த பையனை, எந்த பிள்ளை, ஆனா பொண்ணா, அவங்கள எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, என்ன மாதிரி அவங்கள்ட்ட இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அவங்க நம்மகிட்ட எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இந்த விவேகம் நமக்கு தேவை. அந்த விவேகத்தோடு எல்லாரையும் நம்ம பழக்கி உருவாக்கி எடுத்தோம்னா நல்ல சீஷர்களை வருங்காலத்துக்கு நாம உருவாக்க முடியும். அல்லேலூயா. எந்த சீஷனானாலும் வருங்காலத்தில் எந்த மேன்மைக்கு நீ வந்தாலும் ஆரம்பத்தில் நீ எலியாவுக்கு ஊழியம் செய்யணும். எலியாவை பின்பற்றி எலியாவுக்கு ஊழியம் செய்யணும். அது உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதை மறக்காதிருங்கள். சபையிலும் வேலைகளை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுங்க. செய்யும் பொழுது நன்றாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் என்று சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவர் வாலிபத்தில் அவருக்கு இந்த பாஸ்டர் வீட்டில் பாஸ்டருக்கு அப்போ சைக்கிள் இருந்துச்சான். அந்த சைக்கிள் அந்த டயர் ரிம்மெல்லாம் நல்லா துடைப்பாராம். அவர் சொன்னார், அந்த ரிம்மை நான் துடைக்கிறது சும்மா ஏனோ தன்னை துடைக்க மாட்டேன், அவ்வளவு சுத்தமாக போட்டு அதை துணியை வச்சு தேய்ச்சி துடைப்பேன். அந்த ரிம்முன்னா என்னது, அந்த டயரில் இருக்கக்கூடிய அந்த வீலுக்கு ரிம்மு, அது பளபளக்கும், அப்படி செய்வேன். அப்படி இருந்து இன்னைக்கு அவர் அதை சொல்லும்போது அவர் சொல்லார், பாஸ்டர் அவர் என்ன பஸ் ஸ்டாப்புக்கு அவர் காரில் கூட்டு போகும்போது பேசிகிட்டு இருக்கார். அது ஒரு விலை உயர்ந்த கார், எனக்கு அது புரியல எந்த காருன்னு, வருஷங்கள் ஆயிட்டு. சொன்னார், பாஸ்டர் இது ஒரு விலை ஏறிய கார், இதே மாதிரி இன்னொரு கார் எனக்கு இருக்குது. அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் கிடந்தேன். எங்கள் பாஸ்டருக்கு சைக்கிளில் ரிம்மை நான் தொடச்சிக்கிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் பாஸ்டருக்கு செருப்பு அழுக்குப்படக்கூடாதுன்னு அது செருப்பை நான் சுத்தமாக வச்சுட்டு கொடுப்பேன். இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. இப்போ ஆண்டவர் என்னைய உயர்த்தி 2 விலை உயர்ந்த கார்கள் என் வீட்டில் நிற்குதுன்னு சொன்னார். அல்லேலூயா. சரி, காருக்காக இல்லை, ஆனால் அந்த உயர்வு, ஆமேன், எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே பணிவிடைகள் செய்ய வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பாஸ்டர்ஸா இருக்கிறவங்களும் இளைஞர்களான ஊழியக்காரங்க வயது முதிர்ந்த ஊழியர்களுக்கு என்ற உதவிகளை செய்து கொடுக்கணும். அந்த தன்மை நமக்கு வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதம். உங்களை நடத்துகிற ஊழியர்கள், சர்க்கிள் பாஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், தலைமை பாஸ்டர்லாம் எவ்வளவோ பாரத்தை நாங்கள் சுமக்கிறோம். உங்களுடைய பல பாரங்களை நாங்கள் சுமக்கிறோம். பல சபைகளுடைய பாரங்களை சுமக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்னமோ அவர் அதிகாரம் காட்டுறாரு, என்னமோ செய்கிறார், அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் எவ்வளோ பாரம் சுமந்து தவிக்கிறார், எவ்வளோ பெரிய கஷ்டங்களை அவர் சுமந்து, எத்தனை பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் அங்கே தானே வரும். அப்போ எங்களுக்கு டெய்லி பிரச்சனை. உங்கள் வீட்டில் ஒரு நாள் பிரச்சனை வரும், எங்களுக்கு டெய்லி பிரச்சனைனா என்னங்க, ஒவ்வொரு வீட்டில் எந்தையா வந்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு சபையில் எதாவது வந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பிரச்சனை தான். அப்போ இப்படி ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் இளைஞர்களான ஊழியர்கள், வளர்ந்து வரும் ஊழியர்கள், ஊழியர் மனைவிகள் இதை புரிந்து கொண்டு எலியாவை பின்பற்றி எலியாவுக்கு ஊழியம் செய்தான் என்கிற வார்த்தையை செயல்படுத்துங்கள். கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான் என்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஊழியத்தை நீங்க நல்லா செய்தீங்கன்னா உங்க ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 4வதாக இவருக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோர்தானை கடந்து அக்கறையில் போய் நிற்கும் போது எலியா ஒன்று கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கேட்கிறார் எலியா? அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப இந்த விஷயத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா
முன்னுரிமைகள், பிரையாரிட்டிஸ் என்று கொடுக்கலாம். முன்னுரிமைகள். இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் உத்தமமா பின்பற்றி போனவனுக்கு கடைசியில எலியா கேட்கிறப்ப, நான் இப்ப சடனா எடுத்துக்கொள்ளப்படுவேன், உனக்கு என்ன வேணும் கேள். அப்ப அவன் உடனே கேட்கறது, உங்க ஸ்தானம் வேணும், உங்க பதவி வேணும், அவங்க அங்க நீங்க வீட்டில் வச்சுட்டு வந்த அந்த பொருள் வேணும். இப்படி ஒண்ணுமே அவன் கேட்கல. அவன் கேட்கிறான், உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வல்லமை எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும். அல்லேலூயா. அப்ப அவனுடைய அந்த நோக்கம் சரியா இருக்கு பாருங்க. அவனுடைய ஊழிய ஓட்டம் ஒரு பாதி முடிந்துட்டு, இனி எலியா போறார், இவர் தான் இனி மெயின் ஊழியரா ஸ்டார்ட் பண்ண போறார். ஆனா இதுவரைக்கும் இவர் கரெக்டா வந்திருக்கிறார். அவருடைய கவனம் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஊழியம் என்று இருக்கிறதே ஒழிய ஊழியத்தில் வர்ற பணம், காசு, பொருள், பதவி, பட்டம், புகழ்ச்சி அதுல போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரையாரிட்டிஸ் எப்பவும் நம்ம வாழ்க்கையில கரெக்டா இருக்கணும். ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் வாழ்க்கையில கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாச மக்கள், நீங்கள் 2 படவுகளில் கால் வைத்து பயணம் செய்யக்கூடாது. 2 எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. இயேசு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது ஒரே நேரத்தில். அதாவது 2க்கும் நீ உழைக்க முடியாதுன்னா அர்த்தம். 2க்கும் உழைக்க முடியாது. நீ ஒன்றை விட்டு ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பிரையாரிட்டி என்ன? ஏசாவுக்கு பயிற்றங்கூழா சேஷ்டபுத்திர பாகமா என்ற அந்த பிரையாரிட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அவன் எதை போய் எடுத்துட்டான்? கூழை எடுத்துட்டான். ஒரு நேரத்தை கூழுக்காக தன்னுடைய பிறப்புரிமையை, நல்ல சேஷ்டபுத்திர பாகத்தையே விட்டுட்டான். அதான் பரிதாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனத்தானுக்கு நல்ல வெளிப்பாடு. சவுல் ராஜாவுக்கு பிறகு தாவீது தான் ராஜாவை வருவார். நான் அவருக்கு 2வதா இருக்கணும் ஆசை. ஆனா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. இப்போ தாவீதோடு கூட காட்டுக்கு போகணுமா அல்லது சவுல் ராஜாவுக்கிட்ட அரண்மனைக்கு போகணுமா? எதை தெரிஞ்செடுத்தான்? அரண்மனைக்கு போனான். சவுலோட செத்தான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் தாவீதோட போயிருந்தான்னா அவன் சொன்ன வார்த்தையின்படி அவன் தாவீதுக்கு 2வதா என்ன செய்திருப்பான்? வந்திருப்பான். அல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளுதல் இருக்குதே, இது முக்கியம். நம்ம உள்ளத்துல எதை நம்ம மேன்மையா வச்சிருக்கோம்? இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவிய ஓட்டத்திலே உலகத்துக்காக கிறிஸ்துவ பின்பற்றாத, அதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய ஃபெயிலியர். உலக பொருளுக்காக இயேசு இயேசு இயேசுன்னு கூப்பிடுது. உலக பொருளுக்காக, உலகத்தில் உள்ள நன்மைகளுக்காக சபைக்கு வர்றது. சபையில் இருக்கிறது என்ன? எல்லாமே உலக பேச்சு தான், உலக நன்மைகள் தான். அந்த பரலோகத்தை பற்றின தேட்டம் இல்லை, நாட்டம் இல்லை. அதுதான் பெரிய சங்கடம். இன்னைக்கு உங்களுடைய பிரையாரிட்டி கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. எப்பவுமே நீங்க பேசும் பொழுதும் சரி, செயல்படும் பொழுதும் சரி, உங்க உள்ளத்துல சிந்திக்கும் பொழுதும் சரி, எனக்கு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளை தேட வேண்டும், நாட வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் இதை சிந்திப்பீர்களாக. அந்த மனுஷன் கரெக்டா அதை சிந்திச்சான். மோசேக்கு பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவது பெருசா, இந்த தேவஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்கிறது பெருசா, எகிப்துல வருகிற மகிமை பெருசா, இந்த எபிரேய ஜனங்களோடு சேர்ந்தா வரக்கூடிய நிந்தை பெருசா? அவன் 2 யோசிக்கிறான். யோசித்துட்டு இன்னைக்கு இது மோசமா இருக்கு, எபிரேய ஜனங்களுடைய நிலைமை மோசமா இருக்கு, எகிப்தியன் அதிகாரியா இருக்கான். ஆனா என்னைக்கும் இப்படி இருக்காது, இது தேவ ஜனம். ஆகவே இன்றைக்கு இந்த ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி நாம இருக்க வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகள், உங்களுடைய அந்த பிரையாரிட்டிஸை கரெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அந்த பிரையாரிட்டிஸ் அவனுக்கு நல்லா இருந்தது. ரெட்டிப்பான வரம் வேண்டும்னு கேட்டான். அப்ப எலியா சொன்னார், சரி கிடைக்கும், ஆனா நீ வச்ச கண்ணு வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்க, பக்கத்தில் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட நிற்கிறதுக்கு வந்திருக்க, ஆனால் இன்னும் உன் கண்களை செதற விட்டுறாதப்பா, கரெக்டாக பாரு, நான் ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்போ சால்வை விழும், நீ என்ன செய்துக்க, எடுத்துக்க. அது கிடைச்சதுன்னா உனக்கு என்னுடைய வல்லமை உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி எலிசா கவனமாக பார்த்தான். ஒரு இமைப்பொழுதுல அப்படியே அக்கினி ரதம் வந்து டக்குன்னு எடுத்துட்டு போறது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அதுல அவன் அங்க அக்கினி ரதம் ஆன்னு பார்க்கல, அவன் கவனம் எதுல இருந்தது? சால்வை, சால்வை, சால்வை. அல்லேலூயா. பெரிய அற்புதம் நடந்தாலும், அபூர்வமான காரியம் நடந்தாலும் உடனே வியந்து அந்த சிந்தனையை திருப்ப அவன் இடம் கொடுக்கல. அது மாதிரி கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தில் நேராக நம்ம திரும்பி நம்முடைய ஓட்டத்தை, கவனத்தை இழந்துடக்கூடாது.
அவன் அழகா சால்வையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. முதல் செய்த வேலை சால்வையை முறுக்கி எங்க அடிச்சான்? கொஞ்சம் முன்னாடி தான் எலியா அடிச்சார். எலியா அடிச்சு யோர்தானை பிரிச்சு தான் அக்கறைக்கு போனாரு. இவர் இப்ப திரும்ப இக்கரைக்கு வர்றதுக்கு என்ன பண்றாரு? அதே சால்வையை பிடிச்சு முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு ஒரு அடி அடிச்சாரு. டக்குன்னு பிறந்துட்டு அவருக்கு அற்புத ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அல்லேலூயா. அவர் ஊழியம் மகிமையா இருந்தது. ஸ்தோத்திரம். ரொம்ப சொல்ல ஆசை, டைம் போயிருச்சு. அவன் பாருங்கள், எலியாவை போல தண்ணி அடிச்சான், தண்ணி ரெண்டாக என்ன செய்தது? பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க நிற்கிறா? யோர்தானுக்கு அந்த பக்கம். இவன் யோர்தானுக்கு இந்த பக்கம் எலியாவோட நிற்கிறான். இவன் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதும் இவங்களும் பார்த்துட்டு நின்றுட்டு நடந்ததை பார்த்தோன்னே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு பாக்கியம் அவனுக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு பாக்கியம் என்னன்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது இவன் புலம்பி ஒரு வார்த்தை சொன்னான். என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரேன்னு சொன்னான். பார்த்தீங்களா? இதே வார்த்தையை எலிசா மரணம் அடைந்த பொழுது அங்கே அந்த ராஜாவாகிய யோவாஸ் அவன் மேலே விழுந்து அழுதுட்டு சொல்றான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரேன். அப்போ அன்னைக்கு எலியாவை பார்த்து எலிசா எதை வார்த்தையை சொன்னானோ அதே வார்த்தையை இஸ்ரவேலின் ராஜா இப்போ யாரை பார்த்து சொல்றான்? எலிசாவை பார்த்து சொல்ல. அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? அந்த எலியாவை போலவே ஓட்டத்தை வெற்றியா ஓடி இருக்கிறான். அல்லேலூயா. எலியாவை போல அற்புதம் செய்தான். எலியாவின் அதே ஆவியோடு அவன் செஞ்சான். அது மட்டும் இல்ல, எலியாவின் சாட்சி இவனுக்கும் சாட்சியாய் மாறிற்று. அல்லேலூயா. எலியா என்ன சாட்சி? நீர் ஒருவர் இருக்கிறது எங்க இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பையா என்கிற சாட்சி யாருக்கும் கிடைத்தது. அப்ப எல்லாத்தையுமே சுதந்தரிச்சான். வெறும் வல்லமையை மட்டும் இல்லைங்க, அவன் இந்த சாட்சியும் கூட சேர்த்து என்ன பண்ணான்? சுதந்தரித்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஐந்தாவதாக அவனுடைய அடுத்த ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப அவன் தான் ஊழியம் செய்கிறான். எலியா செய்ததை விட அதிகமான அற்புதங்களை செய்தான். நல்ல பிரயோஜனமான அற்புதங்களை செய்தான். எரிகோவுடைய தண்ணீர் குடிக்க முடியாம இருந்தது, நிலம் பாழா இருந்தது. அந்த எரிகோவை குணமாக்கினான். அல்லேலூயா. இதெல்லாம் எத்தனையோ மக்களுக்கு ஆசீர்வாதமான அற்புதமாக்கும். சும்மா தன்னை வெளிப்படுத்துற அற்புதம் இல்லை, பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்தான். அப்படி சொல்லிட்டு போனா நிறைய இருக்கு. இப்படி பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அவன் ஜனங்களுக்கு மகிமையான ஊழியத்தை செய்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை கொண்டும் அதை செய்ய விரும்புகிறார். நீங்களும் உத்தமமாக எலிசாவை போல அழைப்பு பெற்றவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், உத்தமமாய் பின்பற்றி பணிவிடைகள் செய்து நீங்கள் உருவாக்கப்பட்டு எப்பொழுதும் மேன்மையானவைகளையே தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியத்திலும் கர்த்தர் மிக மேன்மையானவைகளை செய்வார். அல்லேலூயா. எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் நீக்கி, எத்தனையோ நோய்கள் அத்தனையும் நீக்கி, இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். தேவனே நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக எலியாவின் வியாதி படுக்கை மரணம். எலிசாவின் வியாதி படுக்கை மரணம். அதை குறித்து 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14-15 படிக்கிறோம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு எதுவான வியாதியாய் கிடந்தான்.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்து அழுதான் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க கவனிங்க, இதை வல்லமையாய் பயன்பட்ட எலிசாவுடைய வாழ்க்கையில் எந்த குறை இல்லை, சீஷத்துவத்தில் குறை இல்லை, ஊழியத்தில் குறை இல்லை, எல்லாத்துலேயும் மகிமையாக இருந்தான். ஆனால் கடைசியில் வியாதி படுக்கையில் இருக்கிறார். அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லமையானவர்களுக்கும் வியாதி வரும். எப்படி? ஆனால் சிலருக்கு இதெல்லாம் சந்தேகங்கள், அப்பப்போ வரக்கூடிய குழப்பமான சிந்தனைகள். வல்லமையானவர்களுக்கும் என்ன வரும்? சொல்ல பயப்படாதீங்க, உண்மையை தானே சொல்கிறோம், சத்தியத்தை தானே சொல்கிறோம். வல்லமையாக இருக்கிறவர்களுக்கும் வியாதி வரும். சுகமளிக்கும் ஊழியம் செய்தவர்களுக்கும் வியாதி, பயப்படுறீங்க சொல்றதுக்கு, வரும் ஐயா, வரும். மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர்களுக்கும் என்ன வரும்? இவரும் சுனேமியாள் மகனை உயிரோடு எழுப்பினவர் தானே எலிசா. எத்தனையோ வியாதியை சொல்ல குணமாக்கினவர் தானே, அந்த நாகமானையே குணமாக்கினவர் தானே. ஆனா அவருக்கும் என்ன வந்து இருக்குது? இப்போ வியாதி வந்து வியாதி படுக்கையில் இருக்கிறார். அப்ப இதுல நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும், எனக்குள் வல்லமை இருந்ததுனால நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அந்த வல்லமை எனக்கு தந்தவர் கர்த்தர், அவர் சித்தம் தான் நடக்கும். இதை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். இயேசு சுகம் தருகிறார். ஆனா ஒருவேளை ஒரு ஆளுக்கு அவர் சுகம் தர வேண்டாம்னு நினைச்சிட்டாருன்னா அந்த ஆளுக்கு என்ன கொடுக்க மாட்டாரு. ரொம்ப காற்று போன பெலூன் மாதிரி ஆயிட்டீங்களே. ஏன்னா இந்த சத்தியங்களை நம்ம புரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா சிலருக்கு ரொம்ப இடறல்கள் வருது. அவருக்கு ஏன் அது வந்து, இவருக்கு ஏன் அது வந்து, அவங்களுக்கு ஏன் இப்படி, இவங்களுக்கு ஏன் இப்படி, ஐயோ அப்படின்னா எனக்கு இப்படி வந்துருமோ? அப்படி அல்ல. அல்லேலூயா. இது தேவனுடைய ஒவ்வொருவரை பற்றின தீர்மானம். எலியாவை மரணத்தை காணாமலே எடுத்துக்கொண்டார். அவனை உத்தமமா பின்பற்றி ஊழியம் செய்து அவனோட பல்மடங்கு அற்புதங்களை செய்த எலிசாவை எங்க போட்டிருக்கார்? வியாதி படுக்கையில் போட்டிருக்கார். நீங்க போய் கேள்வி கேட்க முடியுமா? ஆண்டவரே என்ன நியாயமாகும் செய்கிறீர் அப்படி ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சிருக்கணும். நமக்குள் வல்லமை இருக்கனால நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் நினைச்சது தான் நடக்கும். அல்லேலூயா. இந்த வல்லமையை எதுக்குன்னா தேவன் விரும்புவதை செய்வதற்கு தான். நாம விரும்புறதை செய்யறதுக்கு அல்ல. விசுவாசிகள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, ஆவியின் வல்லமை பெற்றிருக்கீங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதும் கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு, எங்களுக்கு அந்த வல்லமையை நிறைவா தந்திருக்கிறார். எல்லாம் இருந்தாலும் நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிச்சாருன்னா அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது ஆண்டவருடைய நோக்கம் இருக்கும். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக எலிசாவின் எலும்புக்குள் வல்லமை. 2 ராஜாக்கள் 13:20 பாருங்க. எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள்னா படைகள் தேசத்திலே வந்தது. 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு, அந்த படையை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது, எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிர் அடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அல்லேலூயா. செத்து 1 வருஷம் ஆன பிரேதம், செத்து 1 வருஷமான எலிசாவுடைய எலும்புக்குள் கர்த்தருடைய வல்லமை இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வல்லமை மரித்த ஒருத்தனை உயிரோட என்ன பண்ணிருச்சு? எழுப்பிருச்சு. ஆனா அதே வல்லமை தனக்குள் வைத்திருந்த எலிசா வியாதிப்பட்டு, சொல்லுங்க பயப்படாம, மரணம் அடைந்தார். அப்ப இதுல தான் நம்ம அந்த சரியான ஒரு பாடத்தை படிச்சுக்கணும். கர்த்தர் எனக்கு வல்லமையை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார், எல்லாம் தந்திருக்கிறார். ஆனா எல்லாம் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் கண்ட்ரோல்ல தந்து ஏன் இஷ்டப்படி எல்லாம் செய்யறதுக்கு ஆண்டவர் தரல. எந்த மனுஷன் கையிலையும் கொடுக்க மாட்டார், எலிசா கையிலையும் கொடுக்கல. அவர் கையில தான் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கிறார். அதனால அதை புரிந்து கொள்ளணும். சிலர்லாம் இன்னைக்கு சாட்சிகள் சொல்லும் போது கவனிச்சா தெரியும், ஜபத்தினால் வெற்றி கிடைச்சது, ஜபத்தினால் வெற்றி கிடைச்சது. அது தப்பு இல்லை, அது உண்மைதான். ஆனா ஜபத்தினால் வெற்றி கிடைத்ததுன்னு சொல்ற வார்த்தைய இயேசுவினால் வெற்றி கிடைத்ததுன்னு சொன்னா தானே சரியா இருக்கும். இது பழக்கம் மாறி போச்சு. இப்போ பார்த்தாலும் நான் ஜெபிச்சேன், ஜெயம் வந்தது, ஜெபித்தேன், சுகம் வந்தது. நீங்க ஜெபித்த உண்மை, ஆனா சுகம் தந்தது யாரு?
அதை சொல்றது கிடையாது. இப்படியே பழகியாச்சு. ஜபத்தால் வல்லமை, ஜபத்தால் வல்லமை. ஜபத்தால் வல்லமை, அந்த வல்லமை யாருடைய வல்லமை? அந்த இயேசுவின் பேரையே சொல்றது கிடையாது. நிறைய பேர் சாட்சியை நீங்க இனி கவனிச்சு பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அப்படித்தான் வருது. இயேசுவை மகிமைப்படுத்த மாட்டார்கள். நான் போராடி ஜெபித்தேன், அழுது விழுந்து ஜெபித்தேன், புரண்டு புரண்டு ஜெபித்தேன். நீ புரண்டு புரண்டு ஜெபித்தாலும் கர்த்தர் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீ எங்க இருந்து வாங்குவ? அத இந்த சத்தியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம என்ன ஜெபிச்சாலும் உபவாசம் போட்டாலும் அவர் சித்தத்தை மாற்றி அமைக்க அவர் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி மறுபக்கம் வியாதி நம்மை கொல்ல முடியாது, அதுவும் இருக்குல்ல. எலிசாவுக்குள்ள வல்லமையே இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியல, ஏன்னா தேவ சித்தம் அவனுக்கு அப்படி. மறுபக்கம் வியாதி நம்மளை என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது, தேவ சித்தம் அந்த அப்ப பவுல் இந்த வியாதியோடு தான் வாழ்ந்திருக்கிறார். அது அப்பப்ப தலை தூக்கமே தவிர அது அவரை கொல்லவில்லை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்குடைய அனுபவத்தை பார்த்தீங்களா? அதனால நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். நமக்கு நல்ல தேவ வல்லமை வேணும். எலிசாவை போல எலும்புகளுக்குள்ள வல்லமை வரணும். அல்லேலூயா. ஆனாலும் தேவனுக்கு பயந்து தான் வாழணும், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து தான் வாழ முடியும், வேற வழி இல்லை. இந்த ஒரு அர்ப்பணிப்பை நம்முடைய பரம எஜமானை குறித்த அந்த மேன்மையான எண்ணங்களையும் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். ஆனால் இயேசு கட்டாயம் சுகம் தருகிறவர். அல்லேலூயா. நம்ம அதைத்தான் விசுவாசித்து அதுக்காகத்தான் எப்பவுமோ கேட்கணும். உடனே சிலருக்கு இந்த சத்தியம் எல்லாம் தெரிஞ்சா உடனே ரொம்ப ஓவரா போயிடுவார்கள். ஒரு சின்ன வியாதி வந்த உடனே இது எலிசாவை போல் இருக்குமா, பவுலை போல் இருக்குமா, அவனை போல் இருக்குமா, இவனை போல் இருக்கு, அப்படியெல்லாம் நீ தியானிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இது சத்தியத்தை நீ அறியணும், தேவனை பற்றி அறியணும்னு அவர் எழுதி தந்திருக்காரே தவிர உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா இயேசுவே சுகம் தாரும் என்று வைராக்கியமா படிங்க. அதுக்கும் ஒரு அல்லேலூயா கிடையாதா? மொத்தம் காத்து போயிட்டா பலூன்ஸுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? குழம்பி போயிருக்கீங்களா? குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் சொல்லி இருக்கு. ஆவியானவர் உங்களுக்கு இதை உதவி செய்வார். அல்லேலூயா. நீ ஒரு கிரியை நடக்கும் என்பதை நம்பி நம்பி இயேசுவை பின்பற்றாத. இயேசு நீ விரும்பின கிரியை செய்தாலும் சரி, செய்யாம இருந்தாலும் சரி, இயேசு தான் எனக்கு தெய்வம், அதுல உறுதியார். இந்த இயேசு கடைசி வரை நான் ஊழியம் செய்வேன், அதுதான் அந்த உறுதிப்பாடு. அதுக்கு தான் ஆண்டவர் பெரியவர். He is all sovereign God. சர்வாதிகாரம் உள்ள தேவன், ஏக சக்கராதிபதியான தேவன். அவர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்கறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அவர் நடத்துகிற பாதையில் தாழ்மையோடு நடந்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே நீங்க பவுலோடு ஒப்பிட வேண்டாம், எலிசாவோடு ஒப்பிட வேண்டாம், அப்படி வாரோடும் ஒப்பிட வேண்டாம். நீங்க உங்களை இயேசுக்கு முன்னால நிறுத்தி பார்த்தா போதும். பார்த்துட்டு ஆண்டவரே என்னை சுகமாக்கும் ஐயா, இறங்கும் ஐயா. அதுதான். ஒருவேளை உங்கள்கிட்ட ஆண்டவர் தெளிவா சொல்லி, மகனே பவுல்கிட்ட சொன்ன மாதிரி இது குணமாக்க மாட்டேன், ஆனா இது ஒன்றை கொல்லாது, நீ வாழுன்னு சொன்னார்னா அப்படி இருங்க. அதுக்கு பிறகு அதுக்காக ஜோம் பண்ண வேண்டிய அவசியம். பவுல் அதுக்கு பிறகு அதுக்காக ஜோம் பண்ணாரா? ஜோம் பண்ணல. 3 முறை ஜோம் பண்ணார். 3வது முறை பதில் கிடைச்சிட்டு, மகனே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அந்த வார்த்தை கிடைச்சோன்னா அதுக்கு பிறகு அதுக்காக ஜோம் பண்றதில்ல. அது தெரிஞ்சு போச்சு ஆண்டவர் ஏன் அதை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு திட்டமா ஆண்டவர் வெளிப்படுத்தினா நீங்க அப்படி செய்யுங்க. மற்றபடி எல்லாருக்கும் இயேசு சுகம் ஆக்குகிறார், இயேசு வியாதிகளை குணமாக்குகிறார். இதைத்தான் நாம எங்கும் சொல்லணும். ஐயோ என் சரீரத்திலே வியாதி இயேசு சுகமாக்கலையே, நான் எப்படி இயேசு சுகமாக்குறாருன்னு சொல்லுவேன் அப்படி நினைக்காத. அதுவும் ஒரு சுயம்தான். உன் சுயத்தை வச்சா நீ இயேசுவை ஸ்தாபிக்க போற இல்ல. இயேசுவை பற்றின சத்தியம் என்றைக்கும் மாறாதது. அவர் என்றைக்கும் சுகமாக்குகிற தெய்வம். தைரியமா சொல்லுங்க, இயேசு சுகமளிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார். உனக்கு தரலையே, அது என்னை பற்றின தேவ சித்தம் அதுவா இருக்கிறது. மற்றபடி இயேசு என்ன பண்றாரு? சுகமளிக்கிறார். இதுல தெளிவா இருங்க, தைரியமா பேசுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை உள்ளபடியே பேசு. ஒன்ன நிலைநிறுத்தி நீ பண்ண முடியாது. உனக்கு எலிசாவை போல பவுல போல ஒரு காரியத்தாண்டவர் வச்சிருந்தாருன்னா அதெல்லாம் மேற்கோள் காட்டி நம்ம வெளிப்படுத்த முடியுமா? உங்களுக்கு இடரெல்லாம் இருக்கும். இயேசு குணமாக்குகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரமாகவே இப்பொழுது நான் ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். அன்பானவர்களே, 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, ஊழியத்திற்கான அழைப்பு, அர்ப்பணிப்பு. தேவ ஊழியத்திற்கான அந்த பணிவிடை ஊழியங்கள், சரியானதை தெரிந்து கொள்ளுகிற அனுபவங்கள்,
இந்த அனுபவங்களை குறித்து பேசும் பொழுது கர்த்தர் யாருடைய உள்ளங்களிலே பேசினார்? கடைசியாக வியாதி, பலவீனம், வியாதி படுக்கை, மரணம், இதுவும் தேவனுடைய வல்லமையும் எப்படி கிரியை செய்கிறது, ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கிறது என்பதை குறித்தும் எலிசா வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். அப்போ அதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால இப்போ வியாதிக்காக ஜெபம் பண்ண போறோம். இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. அதற்கு முன்னதாக அந்த அழைப்பை பற்றியும் நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். இந்த 2 எண்ணத்தோடு எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து. ஆமென். ரொம்ப டைம் ஒன்றும் ஆகிடல, 9 மணி தான் ஆச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி உண்மையாக ஜெபிக்கணும், உண்மையாக ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தம் வரட்டும். பாட்டு பாடினா தான் இல்லை, இப்போ சும்மாயே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லா உதடுகளும் துதிக்கட்டும், எல்லா உள்ளங்களும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். பிள்ளைகள் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிபர்கள் நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரியவங்க எல்லாரும் வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. glory, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Oh, glory to God, glory to God, glory to God, glory to God. Oh, laba katura balaba shalaba laba 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 raba shalaba udaraba shandalaba. ஆமென். கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கலாம், ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கலாம். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கலாம். glory, 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 glory. Oh, laba katura baulaba raba shalaba laba 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 rifandara bau shalaba Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவரே, பெரிய காரியங்கள் செய்கிறவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் சில உள்ளங்களிலே அழைப்பின் சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உன்னிலே அந்த அழைப்பின் சத்தம் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது என்றால், மகனே, மகளே, கர்த்தருடைய அழைப்புக்கு உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தருடைய அழைப்புக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொடு. எலிசாவை போல இனி உலக வாழ்க்கை வேண்டாம், செய்கிற அந்த வேலை வேண்டாம், இனி உலகத்தில் எந்த மேன்மை எனக்கு வேண்டாம். பரலோகத்தின் தேவனுக்காக நான் ஊழியம் செய்ய போறேன். பரலோக ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்கிற ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஷபா ரகா துனா ஹந்துலா ரியாலபாஷி. ஆமென், ஆமென். ஆவியானவரே, ஆமென், ஆமென். இன்னும் தெளிவாய் 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 இடைப்படும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் பேசுங்கப்பா. உங்க சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கப்பா, தொனிக்க பண்ணுங்கப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆமென் அதை சரியாய் புரிந்து கொள்வதற்காக ஆவியானவர் கிரியை செய்யும், ஆவியானவர் இடைப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. glory, 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 glory. கர்த்தருடைய ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பின் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் உங்க நெஞ்சில கை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்க, உங்க நெஞ்சில கை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. ஆண்டவரே, என்னுடைய இதயபூர்வமாக இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி உங்க நெஞ்சில கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஊழியக்காரன் சொல்லது போல செய், ஊழியக்காரன் நடத்துறது போல செய், அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நெஞ்சில கை வைத்து, ஏசப்பா, நீங்க அழைக்கிற அழைப்பை நான் ஏற்றுக்கொள்றேன், மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்றேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஆமென் அழைக்கப்பட்டவர்கள் அர்ப்பணம் செய்யுங்க, அர்ப்பணம் செய்யுங்க, அர்ப்பணம் செய்யுங்க. glory, hallelujah, 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 hallelujah. அப்படி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் கூட்டம் முடிந்த பிறகு உங்க பாஸ்டர் இடத்திலே, உங்க பாஸ்டர் அம்மாவிடத்திலே அதை குறித்து பேச வேண்டும். இன்னும் உனக்குள்ள மட்டும் அந்த அழைப்பை வச்சிட்டு இருக்காத, அவர்களோடு பகிர்ந்து கொள். அவள் ஆலோசனை தந்து உன்னை வழி நடத்துவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்கள் பிதாவே, யார் யாரை தேவன் அழைத்து கொண்டிருக்கிறீரோ, யார் யார் அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும் ஐயா, கரம் பிடித்து நடத்தும் ஐயா. அவர்களோடு இந்த நாளிலிருந்து
இந்த நேரத்திலிருந்து விசேஷமாய் கர்த்தர் இடைப்பட வேண்டும் அப்பா, இடைப்பட வேண்டும் அப்பா. என் தேவன் அவர்களை கரம் பிடித்து நடத்தும். சத்துரு அவருடைய சிந்தனை சிதறடிக்காதபடிக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை கரத்தினால் தாங்கி கரம் பிடித்து நடத்துவீராக என்று உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆமென், 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 ஆமென். யார் யார் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க எழும்பி முன்னால வாங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எனக்கு இந்த சரீர கஷ்டம் மாற வேண்டும், எனக்கு இந்த வியாதி மாற வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறவர்கள் ஓடி முன்னால வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த மேடைக்கு அருகே வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் தர போகிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும் பயப்படாதீங்க. இயேசுவை மிஞ்சின ஒரு வியாதி இந்த உலகத்தில் கிடையாது. இயேசு சகல நோய்களை நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவையில் பட்ட காயங்களின் தழும்புகளால் நமக்கு சுகத்தை சம்பாதித்தார். அந்த தெய்வீக சுகத்தை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க. யாருக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறாரோ நீங்க நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க. எல்லாரையும் சுகமாக்குங்க அப்பா என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்வார், அநேகருக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பர்களே, முன்னால வந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்க விசுவாசத்தோட வாங்க. எங்க மேல இல்ல, இயேசு மேல விசுவாசத்தை வைங்க. இயேசு மேல விசுவாசத்தை வைங்க. இயேசுவேன்னு தான் கூப்பிட்டு கொண்டே இருங்க. நீங்க இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். இயேசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல நோய்கள் ஓடும், பேய்கள் ஓடும். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். வாழ்க்கையில கட்டுகள் அறுக்கப்படும், விடுதலை உண்டாகும். உன் பலவீன கட்டுகள் மாறும். பலவீனப்படுத்துகிற ஆவி யாரை தொட்டு கொண்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் விலகி போ. க்ளோரி, 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 க்ளோரி. கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை இந்த பிள்ளைகள் மேல் இறங்கட்டப்பா, ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை, கர்த்தருடைய ஆரோக்கியப்படுத்தும் வல்லமை, சௌக்கியமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். உலபா கத்துர பௌலபரபா ஷலபலபலபலபா ரிகந்தல ருதுரிபி ஷலபதுரபா சந்துர பௌதுரிபி கபரபா ஷிலபதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி என்பது ஒரு தோற்றம் மட்டுமே. வியாதி உனக்கு நிரந்தரம் கிடையாது. இயேசு உன்னில் மகிமைப்படும்படியாய் உனக்கு இந்த வியாதி அனுமதித்தா. இன்றைக்கு இயேசு உன்னை சுகமாக்குவா, இயேசு உன்னை சுகமாக்குவா. பயப்படாதே, பயப்படாதே. இயேசு உன்னை சுகமாக்குவா. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஆமென் உன் சரீரத்தில் கடந்து வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்தில் கடந்து வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அவர் உன்னை குணமாக்குகிற கர்த்தர், அவர் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். ஆமென். க்ளோரி, 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 க்ளோரி. வியாதி என்ற மாய தோற்றத்தை இப்பொழுது இயேசு மாற்றுவா, அதிசயங்களை செய்வா. ஓ ரபா 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 லபா கரபௌ சந்தரா ரிபா லபா ரபௌ சந்தனா. இயேசுவை அஸ்திவாரமாய் கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். மனுஷரை அல்ல, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவின் வல்லமை அல்ல, வல்லமைக்கு மேல இயேசுவையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா. வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினோ, வியாதியால் எந்தனது தேகம் கெட்டு போயினோ, மாய தோற்றத்தை இயேசு நாயகர் மாற்றிடுவார். மாய தோற்றத்தை இயேசு நாயகர் மாற்றிடுவார். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். ஆதியால் எந்தனது காயம் கெட்டு போயினோ. வியாதியினால் உன்னுடைய சரீரம் கெட்டு போயிருந்தாலும் அது ஒரு மாய தோற்றம்தான். உனக்கு அதை மாற்றி இயேசு சுகம் தருவேன் என்று சொல்லுகிறார். பாடுங்க. அல்லேலூயா. இயேசு உனக்கு சுகம் தருவார், கட்டாயம் சுகம் தருவார். இந்த வியாதி உன்னை கொல்லுகிறது அல்ல, இந்த வியாதி உன்னில் நீடித்து இருப்பதற்கு அல்ல. இந்த வியாதி ஒரு மாய தோற்றம். அது இயேசுவின் நாமத்தில் மாறும்.
நீ இயேசுவை உன் அஸ்திபாரமாய் பிடித்துக்கொள், இயேசுவை உறுதியாய் பிடித்துக்கொள், இயேசுவின் மேல் உன் வாழ்க்கையை நிறுத்திக்கொள். கர்த்தர் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். வியாதியை பற்றின பயங்கள் மாறட்டும், வியாதியின் கஷ்டங்கள் இப்பொழுது முறிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். எல்லா தேவ மக்களும் ஊக்கமா ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லா தேவ மக்களும் ஊக்கமா ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளுக்குள் இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேல் வருவதாக, ஒவ்வொருவர் மேல் வருவதாக. எலும்புகள், நரம்புகள், தசைகள், முட்டுகளிலே கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும். எலும்புகளிலே இறங்கட்டும், ஆமை தசைகளில் இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். Heal in the name of Jesus. Heal in the mighty name of Jesus. கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை எந்த நோயையும் அழித்து போட, முறித்து போட வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த வேளையில் எத்தனை நாள்பட்ட நோயா இருந்தாலும், எத்தனை வருஷங்கள் சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாலும், இப்பொழுது let it be healed right now in the name of Jesus. Hallelujah. இயேசுவே குணமாக்கும், இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே உடைய பிள்ளைகளை நினைத்தருளும். வல்லமை இறங்கட்டும், கிருபை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதய பிரச்சனைகளை மாற்றும், சுகம் தாரும். ஆமென். லங்ஸ், லிவர், பான்கிரியாஸ், கிட்னிஸ், பிரெயின் எங்கே பிரச்சனை இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கேன்சர் நோயா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆமென். கை செயல்படல, கால் செயல்படல, வாய் செயல்படல, பேச முடியல. இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக. இயேசு உன்னை குணமாக்குகிறார், இயேசு உன்னை குணமாக்குகிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். ஆமென். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சுகத்தை பெற்றுக்கொள். ஆமென். glory 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 glory. வீட்டிலே படுக்கையிலே இருந்து ஆமென் யூடியூப் மூலமாய் நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன் வியாதி படுக்கை இயேசு மாற்றுவார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடப்பாய். Heal in the name of Jesus. Hallelujah, hallelujah. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. glory 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசு சுகமளிக்கிற தெய்வம். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அன்பான இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியாக பரலோகத்தின் ஆண்டவர் நாங்கள் மறந்து போகாமல் அவைகளை கை கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானவைகளை நாங்கள் செய்து நிறைவேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய செய்தி கொடுத்த அன்பு தாசரை வல்லமையாய் எடுத்து இன்னும் பயன்படுத்தும்படியாய் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, சரீரத்திலே இருக்கிற கஷ்டங்களோடு வந்த பிள்ளைகள் அவளை புறப்பட்டு போகும்போது நல்ல பலனோடு கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை விசுவாசிக்கிறவளாக, அவளை விசுவாசிக்கிறபடியே ஆக கடவுது என்று சொன்ன ஆண்டவர், அப்படியாய் தேவன் ஒவ்வொரு பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, மேலானவைகளை அவர்கள் விரும்பும்படி, அழிந்து போகும் உலக நன்மைக்காக தேவனை தேடாதபடி ஆண்டவர் அழியாத மேன்மையை, அழியாத அன்பை, வரங்களை தேடுகிறவளா நம்முடைய பிள்ளைகளை மாறட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, காலை வேளையிலே கூட எங்களோடு நல்ல ஆண்டவரே நல்ல வார்த்தையை தந்த ஆண்டவர், இந்த மாலை வேளையிலும் கூட ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசி இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் வேண்டுமென்று நீர் அழைப்பை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எலியா எலிசாவை அழைத்த ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளே இந்த வாலிப பிரியாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன ஆண்டவர், அவருக்காய் ஊழியம் செய்வதும், அவரை பின்பற்றி வாழ்வதும், அவரையே தன் வாழ்க்கை துணையாக கொள்வதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அறிந்து கொண்டோம். அப்பா,
தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு குடும்பங்களும் அவருடைய தேவைகளையும் அவருடைய வாஞ்சைகளையும் தேவாதி தேவ நிறைவாய் தந்தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே வேண்டிக் கொள்வதை நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற கர்த்தர் நீர் பெரியவராய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆசீர்வதியும் அப்பா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. வாலிப பிள்ளைகள் தேவன் தனக்கு தந்த பெற்றோர்களுக்கு நல்ல சேவை செய்கிற பிள்ளைகளாக, நற்கிரிகளையும் நல்ல குணங்களை உடையவர்களாக, சந்ததிகளாக எழும்பப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவிக்குரிய பெற்றோர்களாகிய தேவ ஊழியர்களுக்கு, தேவ ஊழியர் அம்மாவுக்கு ஆண்டவர் விசுவாச பிள்ளைகள் தங்களால் என்ற நல்ல அன்பை, நற்கிரியைகளை, நல்ல சுவாபங்களை ஆண்டவரை செய்து தேவனை மகிழ்விக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாட்களை எழுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் தந்தருள பலத்தின்படி செய்வீர்களாக என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர். கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய பிள்ளைகள் உம்முடைய அழைப்பை பெற்று இன்று நாளிலே வந்த அந்த அழைப்புக்கு ஏற்றவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையை தேவனை தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க, சிலுவையை உதறிவிட்டு ஓடாமல் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு தந்தருளின சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி ஓடுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அநேக வார்த்தைகள் கேட்பது முக்கியமல்ல. இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இன்று நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு தீர்மானங்களை அவரை கை கொள்ளக்கூடிய கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நாளை கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆராதனை கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் வாலிபர்கள், இளைஞர், அனைத்து தேவ பிள்ளைகளும் சபைகளும் ஒன்றாக கூடி ஜெபிக்கிற பாக்கியத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.